தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி. விநாயக பெருமானுடைய வழிகாட்டுதலும் முருகப்பெருமானுடைய குருவல்லாலும் தில்லை விரிசடை கடவுள் நடராஜ பெருமானுடைய பரிபூர்ணமான அருளாலும் ஆரூர் பெருமானுடைய ஆட்கொள்ளுதலின் பேரிலும் எனதுரை அல்ல தனதுரை என இந்த நிகழ்வு இறைவனால் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வு. எத்துணை பிறவியில் என்ன புண்ணியம் செய்தோமோ இந்த கலியுகத்திலே இறைவனை நினைக்கக்கூடிய, இறைவனுடைய புகழை பாடக்கூடிய, இறைவனுடைய அடியார்களுடைய புகழை பேசக்கூடிய, சிவாலய திருப்பணியை செய்யக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பை இப்பிறவியிலே இறைவன் நமக்கு தந்து அருளியுள்ளான். இந்த ஊரில் இருக்கின்ற அனைத்து இல்லத்திலிருந்தும் ஆண்கள், பெண்கள், இளைஞர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள் தயவு செய்து இந்த அழைப்பும் இங்கே எழுந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்ற ஈசனை அழைத்ததாக எண்ணி ஏதேனும் காழ்ப்புணர்ச்சி இருந்தால் அதை ஓரமாக வைத்துவிட்டு தயவு செய்து இந்த ஊரில் இருக்கின்ற அனைத்து ஊர் முக்கியஸ்தர்கள், குடும்ப தலைவர்கள், வீட்டில் இருக்கின்ற பெண்கள் தயவு செய்து சிவாலயத்திற்கு வர வேண்டும் என உங்களை அழைக்கின்றோம். ஏனென்றால் இந்த ஊருக்கு நாங்கள் எந்த எதிர்பார்ப்போடையும் வரவில்லை. இந்த ஊரில் இடிந்து கிடக்கின்ற நம் முன்னோரால் முறையாக கட்டப்பட்டு ஆகம விதிமுறைப்படி ஆச்சார அனுஷ்டானத்தோடு வழிபாட்டில் இருந்த ஆலயம் பல நூற்றாண்டுகளாக சிதறமடைந்து கிடப்பதை திருப்பணி செய்து இந்த ஊர் மக்களை செம்மைப்படுத்த வேண்டும், நீங்களும் உங்கள் சந்ததியும் இந்த ஊரிலே பேரானந்தமாக வாழ வேண்டும் என்பதற்காக இந்த ஊருக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். யார் அழைத்தும் வரவில்லை, உள்ளே இருக்கின்ற ஈசன் அழைத்து நாங்கள் இங்கே வந்திருக்கின்றோம். ஆகையால் தயவு செய்து இந்த ஊரில் இருக்கின்ற, இந்த ஊர் நல்லா இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அத்துணை ஆன்மாக்களும் இந்த அழைப்பு ஈசனை அழைத்ததாக எண்ணி தயவு செய்து உடனடியாக அனைவரும் ஆலயத்திற்கு வர வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை அழைக்கின்றோம். இங்கே இதுவரை பெண்கள் எல்லாம் உட்கார்ந்து திருவிளக்கு பூஜை செய்தீர்கள். இந்த விளக்கு பூஜையால் என்ன பலன்? முதல்ல நீங்க இதை தெரிஞ்சுக்கணும். இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல உள்ள பேர் ஒண்ணு சேர்ந்திருக்கீங்களா? இல்ல. பேசும்போது தயவு செஞ்சு இடையூறு பண்ணாதீங்க. என்ன பேச வர மறந்துடும். தயவு செஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு திருவாரூர்ல இருந்து வந்திருக்கோம். அவன் அமைதியா இருங்க. அவங்க சொல்றதை மட்டும் காதுல வாங்கி தயவு செஞ்சு உட்காருங்க. இதுக்கு முன்னாடி விளக்கு பூஜை செஞ்சிருக்கீங்களா? நான்கு பேர என்ன தெரியுமா சொல்லுது? இதுக்கு பேரு சிவ கைகரியம் பேரு. இந்த நிகழ்ச்சிக்கு பேரு சிவ கைகரியம். இதில் ஒரு ஆன்மா கலந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் 21 தலைமுறையில் புண்ணியம் செய்திருக்க வேண்டுமா? அவ்வளவு சீக்கிரம் கலந்துக்க முடியாதா? ஏன்னா இது சிவ கைகரியம். யாரு சுயநலத்துக்கு இது நடத்தப்படல. இந்த ஆலயத்தை கட்டி முறையாக வழிபாடு செய்ய வேண்டும் என்பதற்காக ஈசனே ஏற்பாடு செய்த நிகழ்வு இது. அதனாலதான் இது இறைவனால் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வுன்னு நான் சொன்னேன். இங்க பேசுறது நான் இல்ல. நான் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னேன். இது எனதுரை அல்ல தனதுரை என்று. அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? வந்தது நேரா கருவாரிக்கு போட. சாமி இந்த கல்லா உட்கார்ந்து இருக்காரு. இறைவா பெருமானே நீ கல்லா உட்கார்ந்து இருக்க. உன் பிள்ளைங்க எல்லாம் வந்து வாசல்ல உட்கார்ந்து இருக்காங்க. நீ என்ன சொல்லணும்னு நினைக்கிறியோ அதை என் நாட்டு வழியா சொல்லிட்டு போயிட்டே இருக்க. கேட்டுக்கொள்வதும் கேட்டுக்கொள்ளாததும் அவரவர்கள் மனப்பக்குவத்தை பொறுத்தது. எங்களுக்கு ஒரு அவசியம் கிடையாது. ஏன்னா அந்த ஊரு கருப்பா சேப்பா நீங்க எல்லாம் யாரு என்ன, நான் யாருன்னு உனக்கு தெரியாது, நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. என்ன சாமி கூப்பிட்டுருக்கா வந்திருக்கேன். இந்த ஊர்ல இருந்து எங்களுக்கு பச்சை தண்ணி கூட தேவையில்லை. எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. ஒரு நயா பைசா கூட எதிர்பார்ப்பு கிடையாது. எங்க சொந்த காசுல சொந்த செலவுல எங்க வீட்டுல இருந்து தண்ணி வரைக்கும் எடுத்துட்டு வருவோம். பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டோம். ஏன்னா ஒரு தொண்டு என்றால் பணத்தை வாங்கி கொண்டு செய்தால் அதற்கு பேர் தொண்டு அல்ல. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்வதற்கு பெயர் தான் தொண்டு. 1 ரூபாய் வாங்கினாலும் அதற்கு பேரு தொழில். முடிஞ்சு போச்சு.
கிட்டத்தட்ட நாங்க தமிழ்நாட்டுல 200க்கும் மேற்பட்ட சிவாலயங்களை திருப்பணி செய்கிறோம். 5 ஆண்டுகளில் ஒரு 65 சிவாலயங்களை திருக்குட நன்னிராட்டு பெருஞ்சாந்தி திருவிழா செய்துட்டோம். உங்க ஊருக்கு பக்கத்துல ஆப்பாண்டலம் இருக்கா, தேவப்பாண்டலம். அந்த கோயில் கிட்டத்தட்ட பல நூற்றாண்டுகளாக இடிபட்டு கிடந்த கோயில். இப்படி மக்களை திரட்டி நீங்க யாரும் பேசாதீங்க, பிள்ளைங்க பேசிட்டோம், நான் பாத்துக்கிறேன். என் மக்களை திரட்டி அங்க உட்கார வச்சு 2 மணி நேரம் 2000 பேர் கலந்துக்கிட்டாங்க விளக்கு பூஜையில. என் பிள்ளைங்களை கூட்டு உட்கார வச்சு பேசுனேன். எப்ப அந்த கோயில் இப்படி கடக்கணும்டா, கட்டணுமா வேணாமான்னா கட்டணும்னா மடியேந்தி பிச்சை கேட்டேன். என் பிள்ளைங்க 90 லட்சம் ரூபாய் போட்டான். 15 மாசத்துல அந்த கோயிலை கட்டி பாவிஷம் பண்ண 15 மாசம் தான் தொடக்க போற நேரம். ஆப்பண்டத்துல போய் கேளு, தேவப்பண்டத்துல அந்த கோயிலுக்காக ஒரு கணவன் மனைவி 2 பேரும் தொண்டு செய்தாங்க. 75-80 வயது இருக்கும் அந்த அம்மாவுக்கு. அந்த அம்மா கால் தாங்கி தாங்கி நடப்பாங்க. சத்தியமான அன்பு கொண்டால் அங்க என்ன நடந்ததுன்னு மட்டும் தெரிஞ்சுங்க. இறைவனுக்கு தொண்டு செஞ்சீங்கன்னா இதான் நடக்கும். கைலாயம் கைலாயம் சொல்றாங்கல்ல, அந்த வீடு அந்த ஊர்ல நடந்துச்சு. கணவன் மனைவியும் அந்த ஊர்ல 2000 சொல்ல யார் கேட்டாங்களோ அந்த கணவன் மனைவி 75-80 வயது கேட்டாங்க. நான் சொன்ன மாதிரி திருப்பணியை தொடங்கினாங்க, வாஸ்து போட்டாங்க. என்ன ஒரு 10 நட ஆசிரமத்துல வந்து பார்த்திருப்பாங்க. நான் இருக்க ஆசிரமத்துல நான் வரும்போதெல்லாம் யாருக்கும் சொல்ல மாட்டேன். அந்த ரோட்ல கிராஸ் ஆகும் போதே இறங்கி திருநீர் போட்டு போவேன். 15 மாசத்துல 90 லட்சம் ரூபாய்க்கு கோயில் கட்டப்பட்டது. கும்பாபிஷேகம் நடந்தது. மறுநாள் சாயந்தரம் அந்த அம்மா நல்லா இருந்தது, அப்படியே படுத்தது, உயிர் போச்சு. சாமி அழைச்சிட்டாரு, சாமி அழைச்சிட்டாரு. போய் கேளு அந்த ஊர்ல. சரி, இப்ப இந்த விளக்கு பூஜை செஞ்சீங்க. இந்த விளக்கு பூஜையில என்ன பலன் தெரியுமா? வேதாரண்யம் என்ற ஒரு திருத்தலத்துல சிவபெருமானுடைய ஆலயம் இருக்கு. ஆலயத்தினுடைய கருவறையிலே விளக்கு எரிஞ்சுட்டு இருந்தது. அந்த விளக்கு அடைய போற தருவாய் அங்க மூஞ்சூர் என்கின்ற எலி வாழ்ந்துகிட்டு இருக்கு உள்ள. அந்த மூஞ்சூர் என்ன பண்ணுது, பசியினுடைய கொடுமை தாங்காம அந்த விளக்குல உள்ள நெய்ய சாப்பிட போகுது. மூஞ்ச கொண்டு போய் அந்த விளக்குல வைக்குது. விளக்கு அணைய போகுது. அந்த நெய் சுட்டதுனால தான் என்ன செய்கிறோம்னு தெரியாம மூஞ்சி அப்படி ஒரு ஆட்டுச்சு. அந்த மூஞ்சூர் அணைய போற ஜோதி சுடருட்டு எரிந்தது. ஈசனுடைய அருளை பெற்றது. அடுத்த பிறவியில் அது என்னவாக பிறந்தது தெரியுமா? என்னவாக பிறந்தது? மகாபலி சக்கரவர்த்தியாக பிறந்து ராஜாவாக நாட்டை பரிபாலனம் செய்தது. போங்க, கல்வெட்டு இருக்கு. நான் என்ன செய்யறோன்னு தெரியாம ஒரு செயலை செய்ததால் சிவாலயத்தில் அணிந்திருந்த விளக்கை முகத்தினுடைய வெப்பத்தால் தூண்டி விட்டதால் அதற்கு அடுத்த பிறவியில் ராஜாவாக பிறந்து நாட்டை பரிபாலனம் செய்தது. ஒண்ணு வேணாம், நீங்க எல்லாம் துன்பம்னு வீதி வீதியா அலையிறீங்க, பல ஊருக்கு போறீங்க, பரிகாரம் செய்யறீங்க, அதை பண்றீங்க, இது பண்றீங்க, கஷ்டம்னு ஜாதகத்தை எடுத்துட்டு திருமணம் நடக்கலங்கிறீங்க, குழந்தை பிறக்கலங்கிறீங்க, பணம் இல்லைங்கிறீங்க. எங்கேயுமே போகாத. அற்புதமா முருகப்பெருமானுக்கு ஆலயம் கட்டி வச்சிருக்கீங்க, ரொம்ப கம்பீரமா கட்டிருக்கீங்க. சாமியை தூக்கி உயர்த்தி அந்த கோயிலை கட்டி நீங்க உயர்த்துங்க. பிறகுதான் இந்த ஊர்ல பெரிய வீடெல்லாம் வந்திருக்கு. தெருவில் வரும்போது அவ்வளவு லட்சணமா இருக்கு. எல்லா வீடும் உயர்ந்திருக்கு, நல்லா படிக்கிறீங்க, பணம் இருக்கு. ஆனா யாருக்கும் சந்தோஷம் இல்ல. சந்தோஷம் இருக்க இல்ல. படுத்த தூக்கம் வருதா? வராது. ஏன்? என் பெருமாள் குட்டிச்சவத்துல கிடக்குறாரு. எப்படி நீ படுத்தா தூக்கம் வரும்? நீ வீடு கட்டிட்டா மட்டும் தூக்கம் வரும் நினைக்கிறியா? கோயில் இல்லாத ஊரில் அவங்க சொன்ன கோயில் ஏழு. வீரன் கோயில், பெரியாச்சி கோயில், பெருமாள் கோயில், முருகன் கோயிலா, சிவன் கோயிலா? திருக்கோயில். எல்லா கோயிலும் கோயிலே. சிவபெருமான் வீட்டில் இருக்கின்ற கோயிலுக்கு பேரு திருக்கோயில். திருக்கோயில் என்ன தெரியுமா? திரு என்றால் மங்களகரமான, மங்களம் என்றால் 16 செல்வத்துக்கு சொந்தமான. எங்க சிவாலயம் இடிந்து கிடக்கின்றதோ அது ஊரே இல்லை. எங்க சிவாலயம் இருந்து அது வழிபாட்டில் இல்லாம இருக்கா அதுவும் ஊர் இல்ல. எருக்கஞ்செடி மண்டல காடுன்றாங்க, அதெல்லாம் ஊரே கிடையாது. இப்ப இந்த விளக்கை ஏற்றி வழிபாடு செய்தீங்க. இந்த மாதிரி இந்த ஊர்ல இருக்கிற அத்தனை தெய்வ திருமேனி இந்த ஊர்ல இருக்கு. எத்தனையோ ஆலயங்கள் இருக்கு. இருக்க ஆலயம் அம்பாள் கோயில் இருக்கு, முருகன் கோயில் இருக்கு,
சிவன் கோயில் இருக்கு, வேற என்ன கோயில் இருக்கு? பெருமாள் கோயில் இருக்கு, துர்க்கை அம்மன் இருக்காங்க, பாஞ்சாலி இருக்கா, என்ன இருக்காங்க. ஆனா தினந்தோறும் சூரியன் அஸ்தமாகுது இல்ல, அப்ப ஆலயத்துல என்ன இருக்கான்? இருட்டு வந்துடும். அந்த ஆலயத்துக்கு முன்னாடி ஒரு அகல வச்சு ஒரு 50 மில்லி எண்ணெயை ஊற்றி ஒரு தீபம் ஏற்றுறது எத்தனை பேர் செய்யறோம் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ஊர்ல எத்தனை பேர் செய்யறோம்? யாரும் செய்யறதில்லை. ஆனா என்ன செய்யணும் தெரியுமா? நீ வீட்டுல பூஜை ரூம் சுத்தம் பண்ணி சாயந்தரம் 6 மணிக்கு விளக்கு ஏத்துற, வீட்டை நல்லா தொடச்சு வச்சிருக்க, டைல்ஸ் போட்டிருக்க, மார்பிள்ஸ் போட்டிருக்க, நெய் தீபம் ஏத்துற, சாமி போட்டாலாம் வச்சு வழிபாடு செய்யற. ஆனா ஒரு பலனும் இல்லை. நீ இறைவனுடைய அருளை பெற வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும் தெரியுமா? சாயந்தரம் 6 மணிக்கு சூரியன் அஸ்தமாகும் பொழுது இந்த ஊர்ல இருக்கிற அத்துணை தெய்வ திருமேனியும் நம் முன்னோர்களால் வணங்கப்பட்டது. அந்த ஆற்றலை கொண்டுதான் நீ இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். அந்த இறைவனுக்கு முன்னாடி ஒரு அகல வச்சு ஒரு தீபத்தை ஏத்துற. தீபத்தை ஏற்றினது என்ன வரும்? அதுல இருந்து ஒரு ஜோதி வரும். இதுல இருந்து ஒரு ஒளி வந்தது. இந்த ஒளி எங்க போவோம்? சாமியினுடைய முகத்துக்கு போவோம். முகத்துக்கிட்ட இருக்கிற இருட்டு என்ன ஆகும்? விளக்கு பளிச்சுன்னு சாமியினுடைய உருவம். அப்ப அந்த உருவத்தில இருந்து ஒரு ஒளி கிளம்ப. அது எங்க போவான்? என்ன போவான்? யாரு விளக்கேற்றினாலோ அவள் இல்லத்தை தேடி போகும், அவள் முகத்தை தேடி போகும். இத நீ எத்தனை கோடி கொடுத்தாலும் வாங்க முடியாதுடா. சத்தியம். நீ வேணா செய்து பாரு. நாளையிலேருந்து உன் இல்லத்துல ஒரு நாள் எந்த துன்பமும் இருக்காது. 365 நாளில் இந்த உலகத்தில் நீ எதையெல்லாம் அடைய வேண்டும் என்று நினைக்கின்றாயோ சத்தியமாக அத்தனை உன் மடி மீது வந்து அமரும். அருணகிரிநாதர் திருவண்ணாமலையில கிளிகோபுரத்திலிருந்து விழுந்தாரு. அருணகிரிநாதர் கிளிகோபுரத்திலிருந்து கீழே விழுந்தாரு. ஏன் தெரியுமா? குஷ்டரோகம் வந்துட்டு உலகத்துல ஒரு மனிதன் செய்யக்கூடாத தவறுலாம் செய்தார். மேலே ஏறி இனிமே வாழக்கூடாது, கீழே விழுந்து செத்துலான்னு விழுந்தாரு. மேலேந்து விழும்போது ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? முருகான். அதுக்கு முன்னாடி முருகனை கும்பிட்டதில்ல, முற்பிறகுல ஒரு முருகனை கும்பிட்டு இருக்காரு. முருகான்னாரு. முருகப்பெருமான் தாங்கி கீழே விட்டுட்டாரு. அப்படியே கையால் தாங்கி விட்டுட்டாரு. சத்தியம் இது. நல்லா கேட்டுக்க. அதனாலதான் அங்க போய் பாருங்க, கிளிகோபுரத்துக்கு பார்த்தா முருகப்பெருமானுடைய ஆலயம் இருக்கும். முருகனை தரிசனம் பண்ணிட்டு தான் நீ அண்ணாமலையில பெருமானே போய் தரிசனம் பண்ண முடியும். தாங்கி கீழே விட்டுட்டாரு. இந்த கோலத்துல நான் என்னையா பண்ண போறேன்னாரு. சொல்லற சும்மா இருந்தாரு. நீ ஒண்ணும் பண்ணாடா, வாய் முடிட்டு உட்காருந்தாரு. அதற்கப்புறம் தான் உலகமே திரும்பி பார்க்கும் அளவிற்கு அவர் என்ன பண்றாரு? திருப்புகழை பாடுகின்றார். இறைவன் நினைச்சான்னா இவ்வளவு நேரம் தான் கொசுவை கோட்டையாக்கிடுவான், கோட்டையை கொசுவாக்கிடுவான். இறைவன் நினைச்சானா அந்த ஊர்ல உன் சந்ததியை சக்கரவர்த்தியாக வாழ வைத்து விடுவான். உள்ள இருக்கான் ஈசன். அவன் நினைத்து விட்டான் என்று சொன்னால் இந்த உலகத்திலே உன்னை அசைக்க எவனாலும் முடியாது, எவனாலும் முடியாது. நான் பிச்சைக்காரன், என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. நான் வரும் பாரு, என் காரு 15 லட்சம் ரூபாய் காரு. ஒரு மாசத்துக்கு என்னுடைய செலவு 5.5 லட்சம். அதாவது இந்த உலகம் அப்படி போயிட்டு உண்மையை சொன்னீங்கன்னா அதை எள்ளி நகையாடுவதற்கு 1000 பேர் இருக்கான். ஆனா திருட்டு தொழில செய்யறதுக்கு ஒருத்தன் வந்தா அவனுக்கு 50 பேரு துணை போறான். ஏன்? சாயந்தரம் ஆனதான் அவன் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பான் இல்லையா? என்ன பண்றது? ஒண்ணு இல்லடா, அவர் கேட்டார்ல, அதுக்கு ஒரு பதில் மட்டும் சொல்றேன் கேள. 2 தண்டவாளம் இருக்குடா. ஒரு தண்டவாளத்துல ட்ரெயின் எப்பவுமே போகும், ஒரு தண்டவாளத்துல ட்ரெயின் போகவே போகாது. 11 அரிச்சந்திரன் என்ன பண்றான்? 10 பேரு ட்ரெயின் எப்பவுமே போகும் பாரு, அதுல தலை வச்சு படுத்திருக்கான். ஒருத்தர் ட்ரெயினே போகாது பாரு, அதுல படுத்திருக்கான். ஏன்னா அதுல ட்ரெயினே போகாது அப்படின்னு ஒரு நல்லவன் படுத்திருக்கான். 10 பேர் என்ன பண்றான்? ட்ரெயின் வந்தா வரட்டும்டா, நான் பாத்துக்கலாம், நம்ம மேலே விட்டுட்டு போட போறான் அப்படின்னா 10 பேரு ட்ரெயின் போறதெல்லாம் படுத்திருக்கான். இங்க உட்கார்ந்துருக்கெல்லாம் ஒவ்வொருத்தரும் யாரோ ஒருத்தர் போய் அந்த ட்ரெயினை மாத்தி விடுற, ட்ராலி மாத்தி விடுவோம், ஒரு லாக் மாதிரி இருக்கும், அதை அப்படி மாத்தி விட்டா இதுலயும் போகலாம் அதுலயும் போகும். அந்த இடத்துல நீ நிக்கிற.
ட்ரெயின் வந்துகிட்டு இருக்கு. இப்ப நீ ட்ரெயினை எதுல விடுவ? 10 பேர் போற தண்டவாளத்துல விடுவியா, ஒருத்தர் போற தண்டவாளத்துல விடுவியா? ஒரே ஆளு படுத்திருக்கு. ஏன்னா ஒருத்தர் ஜெத்து தொலைட்டோம் 10 பேராவது. ஆனா 10 பேருக்கு திருட்டு போய் அங்க படுத்திருக்கேன். ஏன்னா ட்ரெயின் 24 மணி நேரம் போகும்னு தெரியும், சும்மா எடுத்து போய் படுத்திருக்கான். ஒருத்தன் நல்லவன் இதுல ட்ரெயினே போகாதுன்னு தெரிஞ்சவன் படுத்திருக்கான். அப்ப நம்ம யாரை கொல்றோம்? நல்லவனை கொல்றோம், சுருட்டு போயிருக்கு சோனலிக்கிறோம். நான் அந்த ஊர்ல ஒயின் ஷாப் திறக்க வந்திருந்தா இப்ப சொன்னவரே எனக்கு மாலை போட்டிருப்பாரு. இப்ப சொன்னவரே எனக்கு மாலை போட்டிருப்பாரு. நான் கோயில் கட்ட வந்து சத்தியத்தின் தர்மத்தையும் நிலைநிறுத்த வந்திருக்கேன் இல்லையா, அதனால அவர் கொள்ளையடிக்கிறவன்னு சொல்றாரு. நல்லவர். போகும்போது என் மாலை உன் கழுத்துக்கு தரேன், அங்கேயே வெயிட் பண்ணு. சரியா? இங்க என்ன பாரு, அங்க பார்க்காத. ஒரு ஊர்ல அப்படிதான் பேசிக்கிட்டே இருந்தாண்டா. வாலாஜாவுக்கு பக்கத்துல அனந்தலைன்னு பேரு. மலை 2 மலை ரோட்ல, வாலாஜாவில இருந்து ஆர்காட்ல இருந்து காஞ்சிபுரம் போற வழியில பாத்தீங்கன்னா மிகப்பெரிய மலை தெரியும். 2 மலை. 60-70 வயது கொண்டவர்கள் தான் போயிருந்தாங்கன்னா தெரியும். இன்னைக்கு போனீங்கன்னா ஒரு மலை தான் தெரியும். 2 மலையை ஒரு மலையை மொத்தம் உடச்சு எடுத்துட்டான். 35 வருஷமா உடச்சு எடுத்துக்கிட்டு இருக்கான். மலையை காலி பண்ணிட்டான், கிரானைட் மலையா. இன்னொரு மலையை உடச்சுக்கிட்டு இருக்கான். அது யாரும் உட்கார்ந்த மலை? என் சாமி உட்கார்ந்த மலை. 2000-3000 ஆண்டுகளாக மிகப்பெரிய சிவாலயம் இருந்தது. எல்லாத்தையும் முட்டையில போட்டுட்டான். மலை ஒரு மலையை காலி பண்ணிட்டு இன்னொரு மலையை உடச்சுக்கிட்டு இருக்கான். 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மலைக்கு போனேன். மீட்டிங் போட்டா, மக்களை தட்டின, நிதி எடுத்தேன், வேலையை தொடங்கிட்டேன். யாரு உடைக்கிறான்னு கேக்குறியா? இன்னைக்கு தமிழ்நாட்டுல யாரெல்லாம் அரசாங்கத்தை ஆடுறாங்களோ அவங்க 2 பேரும் சேர்ந்து உடைக்கிறாங்க. இவங்கள நாங்க எதிர்க்கிறோம். இவங்க 2 பேரும் நாங்க எதிர்க்கிறோம். நல்லா கேட்டுக்க. 2 பேரும் சேர்ந்து எதிர்க்கிறோம். ஊர்ல எல்லாரும் காசு கொடுத்து வேலை வாங்கியாச்சு. நான் ஒரு பிள்ளைய ரவின்னு நேர்த்திருக்க திருப்பணிக்காக. அவனை மட்டும் யாரும் காசு கொடுத்து வேலை கொடுத்து வாங்கல. கோயில கட்டிக்கிட்டே இருக்கும். கலெக்ஷன் 1 கோடி போகுது, தாசில்தாருக்கு 50 லட்சம் போகுது. எங்களை ஒண்ணுமே பண்ண முடியல. அவனை தொட்டா நான் போவேன், என்ன தொட்டா தமிழ்நாடு பூரா சிவனடியார் திருக்கூட்டம் வந்துடும். ஒண்ணுமே பண்ண முடியல. கோயில கட்டிக்கிட்டே இருக்கும். அந்த கூட்டம் ஒரு அன்னைக்கு ஒருத்தர் கூட்டத்துக்கு வர்றான். வந்து, ஏன் சாமி நீங்க வந்ததுல இருந்து சத்தியம் தர்மம் நீதினு சொல்றீங்களே சாமி, அது எங்க இருக்குன்னு கொஞ்சம் காட்டுங்கன்னு கேட்கிறான். என்னத்த? சத்தியத்தை தர்மத்தை நீதிய அவனுக்கு காட்டணுமா? நான் எதுக்க? ஒரு நட சொன்ன கேட்கல, 2வது நட சொன்ன கேட்கல, 3வது நடி வந்து வார்த்தையை கொடுத்தான் பாரு. டேய் அப்பா, சத்தியத்தின் தர்மத்தையும் பேப்பர் எழுதி காட்ட முடியாதுடா, போய் வீட்டுல பாடு, ஒரு வாரத்துல தெரியும். வீட்டுல போய் பாடுறா, ஒரு வாரத்துல தெரியும். பராலிஸ் வந்துட்டு இன்னும் எந்திரிக்கலாம். கோயில கட்டி கும்பாபிஷேகமே பண்ண போற. நல்லா புரிஞ்சுக்க. சரி, இப்ப விஷயத்துக்கு வரலாம். இப்பொழுது நீங்க எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கீங்க. எதுக்காக ஒன்று சேர்ந்திருக்கீங்க தெரியுமா? இந்த ஆலயத்தை கட்ட வேண்டும் என்பதற்காக இங்கே ஒன்று சேர்ந்திருக்கின்றீர்கள். உங்க சுயநலத்துக்காக இந்த விளக்கு பூஜை இல்ல. இந்த ஆலயத்தில் எரிவலை வரவழைத்து இந்த இடத்திலே எரியாற்றலை பொழிய செய்து அந்த அருளை பெற செய்து இந்த ஊர் மக்கள் இந்த ஆலயத்தை கட்ட வேண்டும் என்பதற்காக இந்த விளக்கு பூஜையும் திருப்பணி கலந்தாய்வு கூட்டமும் இந்த அருளுரையும் நடந்து கொண்டிருக்கின்றது. இது நீங்கள் ஏற்பாடு செய்ததல்ல, ஈசன் ஏற்பாடு செய்தது. நல்லா கேட்டுக்க. இந்த ஊர்ல நான் இதுக்கு முன்னாடி வரல, இப்பதான் வந்திருக்கேன். இந்த பிள்ளைங்களுக்கு நான் யாரு என்னன்னு 1 மாசம் முன்னாடி தெரியாது. இடையில ஒரு நாள் என்ன சந்திச்சாங்க. நான் எப்பவுமே ஒரு நட ஊரை வந்து பார்த்துட்டு 2வது தான் தேதி கொடுப்பேன். என் பிள்ளைங்க எல்லாம் வந்து பார்த்ததுனால, பாஸ் ஆர்ல இருந்து வந்து என் பிள்ளைங்க எல்லாம் பார்த்ததுனால வராமலே தேதி கொடுத்துட்டேன். இன்னைக்கு இந்த விளக்கு பூஜை. இந்த விளக்கு பூஜை தொடர்ந்து ஒரு 3-4 விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும். என்னன்னா, இந்து தர்மத்திலே எத்தனையோ உருவ வழிபாடுகள் இருந்தாலும் மற்ற உருவ வழிபாடு என்பது வேறு, சிவலிங்க வழிபாடு என்பது வேறு. சிவத்தை நீ அவ்வளவு சீக்கிரம் வணங்க முடியாது. சிவத்தை வணங்க முடியுமா? எல்லாரும் இங்க பிரதோஷம் நடக்குதா? எத்தனை பேர் வரோம் பிரதோஷத்துக்கு? 20 பேரு, 100 பேரு. இந்த ஊர்ல எவ்வளவு வீடு இருக்கு? 2000 வீட்டுல 100 பேர் தான் வரணும். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? 2000 வீடு இருக்கீங்க, 100 இப்ப கூட 150 பேர் தான் வந்திருக்கோம். எனக்கு அப்படியே அந்த தெருவுல நடந்து வரும்போதே என் வயிறெல்லாம் எரிஞ்சுது. எல்லாரும் வீட்டுல இருந்து வந்து என்ன வேடிக்கை பார்த்துறாங்க. கோயிலுக்கு வராங்க. அவங்க ஏதோ நினைச்சுக்கிட்டாங்க, ஏதோ 2 பிள்ளை பண்றதுனால இது ஏதோ அரசியல் கூட்டம் போல் இருக்கே அப்படின்னு. அப்படி கிடையாது. இந்த ஊரை ஒன்று சேர்க்காமல் ஒரு நாளும் நாங்க இந்த திருப்பணியை தொடங்க மாட்டோம். எந்த தனிநபருக்கும் நாங்க துணை போக மாட்டோம். ஞாபகம் வச்சுங்க.
ஊர் கூடுனாதான் இந்த தேர இருக்க முடியும், தனிநபர்ல இருக்க முடியாது. அது நடக்கவும் நடக்காது. இப்போ சிவத்தை நீ அவ்வளவு சீக்கிரம் வணங்க முடியாது. சிவத்தை வணங்க வேண்டும் என்று சொன்னால் சிவத்தினுடைய அனுமதி வேணும். யாருடைய அனுமதி வேணும்? அவனருளாலே அவன் தாழ் வணங்கி ஈசனை வணங்க வேண்டும் என்று சொன்னால் ஈசனுடைய அனுமதி வேணும். அவன் தான் ஈசனை வணங்க முடியும். ஈசனை வணங்குவதற்கே ஈசனுடைய அனுமதி வேணும்னா சிவாலய திருப்பணியை செய்ய போறீங்க. யாரால தெரியுமா சிவாலய திருப்பணியை செய்ய முடியும்? 1000 கோயில் நீ கட்டிவிடலாம், 1000 கோயில் கட்டிவிடலாம். ஒரு சிவாலயத்திலே ஒரு செங்கல் அவனால வாங்கி கொடுக்க முடியாது. ஞாபகம் வச்சுக்க, சிவாலயத்துல ஒரு செங்கல் அவனால வாங்கி கொடுக்க முடியாது. அப்படி நீ வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா 21 தலைமுறையில் செஞ்ச பாவம் அக்கடலே அறுவடைந்தது. 4 வேதங்கள். அப்படின்னா இந்த சிவாலயத்தை யார் செய்ய முடியும்? எந்த ஊர்ல திருப்பணி செய்ய முடியும்னா எந்த ஊரில் ஈசன் நேரடியாக பார்க்கின்றாரோ, எந்த ஒரு மனிதனை ஈசன் நேரடியாக பார்க்கின்றாரோ அந்த மனிதனால் மட்டுமே, அந்த கிராமத்தால் மட்டுமே சிவாலய திருப்பணியை செய்ய முடியும். ஞாபகம் வச்சுங்க. எங்க தெரியுமா சாமி வருவாரு? உலகத்துல எவ்வளவு சிவலிங்கம் இருக்கு. எல்லா சிவலிங்கத்திலையும் சாமி உட்கார்ந்துக்கிறான்னு நினைக்கிறியா? கிடையாது. தமிழ்நாட்டில் எவ்வளவு தலங்கள் இருக்கு. அண்ணாமலை மட்டும் ஏன் 10 லட்சம் பேர் போய் சுத்தி சுத்தி வராங்க? பைத்தியமா? அவங்க ஊர்லயே சிவன் கோயில் இருக்க, ஏன் அண்ணாமலை போய் சுத்தி வராங்க? எல்லா சிவாலயத்திலையும் சாமி இருக்கிறதல்ல. எங்க சாமி வருவார் தெரியுமா? எங்க தெரியுமா சாமி இருப்பாரு? இப்ப இங்க கூட வந்துட்டாரு சாமி. இங்க சாமி வந்துட்டாரு. சத்தியம் எழுதி வச்சுக்க. இதை எதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் தெரியுமா? ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இப்ப வந்திருக்க கூட்டத்துல இத்தனை பேர்ல யாராவது ஒருத்த ஒரே ஒரு ஆன்மா, சத்தியமான ஆன்மா, ஒரு ஆண் என்றால் இப்படித்தான் நடக்க வேண்டும், ஒரு பெண் என்றால் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று தன்னை சுற்றி ஒரு கோடு போட்டுக்கொண்டு அறத்தோடும் சத்தியத்தோடும் தர்மத்தோடும் வாழக்கூடிய ஒரு ஆணோ பெண்ணோ இங்க வந்து உட்கார்ந்து இறைவா அப்படின்னு இறைவனை அழைத்தால் ஞான நேரத்துல சாமி இங்க வந்துருவாரு. இங்க வந்துருவாரு. வந்திருக்கவங்கள ஒருத்த கூட அப்படி இல்லாமலா இருப்போம்? இருப்போமா இருக்க வேண்டாமா? சத்தியமா இருப்போம். அப்படின்னா இங்க உட்கார்ந்து அத்தனை பேரும் இறைவனை நினைத்து இறைவா வா இந்த ஆலயத்தை கட்ட வேண்டும், இந்த ஊரில் இருக்கின்ற மக்கள் எல்லாம் பேரந்தமாக வாழ வேண்டும், உன்னுடைய அருட்கடாட்சத்தால் இந்த ஊரிலே அற மட்டுமே தலைக்க வேண்டும், சத்தியமும் தர்மமும் நீதியும் தலைக்க வேண்டும், அதர்மம் அழிய வேண்டும், சத்தியமானவர்கள் மட்டுமே இந்த பூமியில் வாழ வேண்டும், உன்னுடைய அருட்கடாட்சியம் இந்த மண்ணிலே பிரதிபலிக்க வேண்டும் என்று ஒரு கனநேரம் வேண்டினால் இறைவன் இங்கே சத்தியமாக வந்து விடுவான். மறந்து விடாதே. வந்தாங்க இதை விட்டு போவான்னு நினைக்கிறியா? ஒரு நாளும் போக மாட்டான். இங்க உங்க ஊர்ல இருந்து தேவனூர் எவ்வளவு தூரம்? எத்தனை கிலோமீட்டர் வரும்? பழத்திக்கும் சேர்த்துப்பட்டு இடையில இருக்கு, செஞ்சிக்கும் சேர்த்துப்பட்டு இடையில தேவனூர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இருக்கா தேவனூர்னு ஒரு ஊரு? பழத்திக்கு பக்கத்துல. என்ன ஒரு 20 கிலோமீட்டர் வருமா? 50 கிலோமீட்டர் வருமா? 50 கிலோமீட்டர் வரும். அந்த ஊர்ல ஒரு சிவாலயம், சட்டப்படாத, அந்த ஊர்ல ஒரு சிவாலயம். சிவாலயம் சாதாரண சிவாலயம் இல்ல. 2016 கும்பாபிஷேகம் பண்ற 6ஆம் நூற்றாண்டுல திருப்பணி செய்யப்பட்டது. அண்ணாமலைக்கு முந்தின கோயில சம கோயில தெரியாது, அவ்வளவு பெரிய சிவாலயம். காம்பவுண்ட் செவர் மட்டும் 6 அடி அகலம், 35 அடி உயரம் காம்பவுண்ட் செவர். அந்த கோயிலை சுத்தி யாரு புழுதி ஓட்டி நிலத்தை விவசாயம் பண்ணாலும் தங்க காசு, தங்க சொம்பு, தங்க டம்ளர் எல்லாம் கிடைக்குமா, வைரம் வைடூரியம் எல்லாம் கிடைக்குமா கோயிலை சுத்தி. இன்னைக்கு அவ்வளவு விஷயம். அந்த கோயிலை திருப்பணி செஞ்ச சபதி காஞ்சிபுரத்துல 400 ஏக்கர் வாங்கியிருக்கான். யாரு? அறநிலைத்துறை கான்ட்ராக்ட் எடுத்த சபதி 400 ஏக்கர் வாங்கியிருக்கான். அவ்வளவு தங்கம் எடுத்துட்டு இருக்கானோ. அன்னைக்கு நிலையில அந்த நிர்வாகத்தை பார்த்த ஒரு நிர்வாக அதிகாரிக்கு 10 லட்சம் ரூபாய் கார் வாங்கி கொடுக்கப்பட்டிருக்கு. நாங்களாம் பயப்படுறதில்ல, துணிஞ்சு பேசுறோம். ஏன்? நடந்த சத்தியத்தை சொல்றோம். தைரியம் இருந்தா எவன் இருந்தாலும் வந்து மோத எங்கள்கிட்ட. எவனுக்கு நாங்க பயப்படுறதில்ல. நல்லா கேட்டுக்க. அந்த கோயில் தொல்லியல் துறையால் 95 லட்சம் கொடுக்கப்பட்டு, இந்து சமய அறநிலைத்துறையால் 5 லட்சம் கொடுக்கப்பட்டு 1 கோடி ரூபாய்க்கு திருப்பணி நடக்குது. கோயிலை கட்டி சுண்ணாம்பு அடிச்சு போட்டு விட்டாங்க. அவங்க கும்பாபிஷேகம் பண்ண மாட்டாங்க.
2013 இருந்து அந்த கோயில் கும்பாபிஷேகம் திருப்பணி முடிஞ்சு கிடக்குது. மக்களை திரட்டி மீட்டிங் போட்டு நிதி எடுக்கிறார். 2016 டிசம்பர் மாசம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இறந்து கிடக்கிறாங்க. 6ஆம் தேதி சாயந்தரம், 7ஆம் தேதி அடக்கம் பண்றாங்க. 9ஆம் தேதி அந்த கும்பாபிஷேகம். கருவறையை சுத்தி கல்வெட்டை ஆராய்ச்சி பண்றவங்க வந்து படிச்சு சொல்றாங்க என்ன நடந்திருக்குன்னா, 6ஆம் நூற்றாண்டுல திருப்பணி செய்திருக்காங்க. 9ஆம் நூற்றாண்டு 10ஆம் நூற்றாண்டுல ராஜராஜ சோழனுடைய அப்பா சுந்தர சோழன் அந்த திருப்பணி செய்யறாரு. 10ல இருந்து 11ஆம் நூற்றாண்டுல ராஜராஜ சோழன் தன்னுடைய 2வது பொண்ண பல்லவனுக்கு கொடுக்கும் போது அந்த பொண்ணுடைய ரிசப்ஷன் அந்த கோயில்ல வச்சிருக்கான். 5000 ஏக்கர் நிலம் எழுதப்படுது அந்த ஆலயத்துக்கு. எதற்காக? திருமுறை என்கின்ற பண்பாடுவதற்காகவும் நெய் தீபம் ஏற்றுவதற்காகவும் 5000 ஏக்கர் நிலம் எழுதப்படுகின்றது. வடநாட்டில் இருந்து அந்தணர்களை கொண்டு வந்து குடியமர்த்தி 6 கால பூஜை ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றது. சாமியுடைய கருவறையில் இருந்த பானம் மரகதலிங்கம். அதுக்கப்புறம் 11ஆம் நூற்றாண்டுல 2ஆம் குலோத்துங்க சோழன் அந்த கோயிலை திருப்பணி செய்து கும்பாபிஷேகம் செய்யறான். நல்லா கேட்டுக்க. 2ஆம் குலோத்துங்க சோழன் திருப்பணி செய்து கும்பாபிஷேகம் செய்யறான். அதற்கப்புறம் திருப்பணி நடக்கல, கும்பாபிஷேகம் நடக்கல. 13ஆம் நூற்றாண்டுல ராஜா தேசிங்கும் ஆற்காடு நவாப்புக்கும் போர் நடக்குது. அந்த போர் நடந்த பீரங்கி இவ்வளவு பெருசுக்கு மண்ணாலையும் இரும்பாலையும் செய்யப்பட்டது. இன்னைக்கு அந்த ஊர் எல்லைக்குள்ள கிடக்கு. அந்த ஊர்ல போய் போஸ்ட் ஆபீஸ் இருக்கு. அந்த போஸ்ட் ஆபீஸ் வாசல்ல பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய பீரங்கி கிடக்கு. ஆற்காடு நவாப்பு பீரங்கி வச்சு கோயில தரமட்டமா ஆக்குனது. நல்லா கேட்டுக்க. அந்த பீரங்கியால் இடித்து கோயில் தரமட்டமாக்கப்படுது. கருவறையில் இருந்த மரகதலிங்கம் கடத்தப்படுகின்றது. சாமி சிலையில கொண்டுட்டு போயிடுவாங்க. 19 சிலையை கோயில் உள்ளே ஊர் மக்கள் மண்ணு போட்டு மூடுறாங்க. அந்த திருப்பணி நடக்கும்போது 19 சிலை தக்க சிலையை உள்ளே இருந்து எடுத்தாங்க. ஊருக்குள்ள இருக்கு, இன்னைக்கு போய் பார்க்கலாம். கோயில் தரமட்டமாக இடிக்கப்பட்டு விட்டது. 700 ஆண்டுகளுக்கு முன்னால் திருப்பணி செய்து கும்பாபிஷேகம் நடக்குது. சாமி இது 700 ஆண்டுகளா கருவறையில சிவலிங்கம் இல்ல, வழிபாடு இல்ல, கோயிலே கிடையாது, குட்டிச்சவரா கிடக்கு. 700 ஆண்டுகளுக்கு அப்புறம் மீண்டும் திருப்பணி நடந்து கும்பாபிஷேகம் நடக்குது. என்ன தேதி தெரியுமா? 900 வருஷத்துக்கு முன்னாடி 2ஆம் குலோத்துங்க சோழன் துருவகி வருடம் கார்த்திகை மாதம் வெள்ளிக்கிழமை 7/9 என்ன திதி என்ன நட்சத்திரமோ அதே நேரத்துல அதே நட்சத்திரத்துல அதே திதியில அதே டயத்துல சாமி கும்பாபிஷேகம் நடத்திக்கிறாரு. நல்லா கேட்டுக்க. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு ஊர்ல சாமியினுடைய ஆற்றல் பிரதிபலிச்சுன்னா அங்க சிவலிங்கம் இருந்தாதான், வழிபாடு நடந்தாதான் அங்க சாமி இருக்காருன்னு இல்ல. எங்க எல்லாம் சிவாலயம் இருந்ததோ அங்கே அந்த இறையாற்றல் இருந்து கொண்டே இருக்கின்றது. அதை யாரெல்லாம் வணங்குகின்றார்களோ அவர்களுக்கு சகல செல்வத்தையும் அது வழங்கிக் கொண்டே இருக்கிறது. இப்போ இந்து தர்மத்திலே எத்தனையோ உருவ வழிபாடுகள் இருக்கின்றன. எல்லா வழிபாடும் என்பது வேறு, சிவ வழிபாடு என்பது வேறு. என்ன சாமி வந்தத்திலிருந்து சிவபெருமானையும் உயர்த்தி பேசுறீங்களே சாமி? அப்ப எங்க ஊர்ல முருகர் இருக்காரு, அம்பாள் இருக்காங்க, காளியத்தா இருக்கா, இன்னொரு சாமி ஏதோ சொன்னீங்களே பாஞ்சாலி அம்மா இருக்கா, இவெல்லாம் என்ன பண்ணுவா? இவளெல்லாம் கும்பிட வேணாமா சாமி? எல்லா கடவுளையும் கும்பிடணும். நான் உட்கார்ந்து நடராஜன் சாமி, நான் முதல்ல உளுந்து விநாயகர் பெருமாளை வணங்கினேன். 3 வயதிலேயே அருகம்பிள்ளை கிள்ளிட்டு போய் விநாயகருக்கு வைப்பேன். அதுக்கப்புறம் அம்பாளை வணங்கினேன். இதுல சூளம் போடுவேன், முதுகுல அளவு போட்டு காவடி எல்லாம் எடுத்திருக்கேன். எங்க ஊர் அம்பாளுக்கு தீ விரிச்சிருக்கேன். திருவாரூர் பக்கத்துல ஒரு கிராமத்துல பிறந்தவன். ஒரு குறிப்பிட்ட காலம் வந்ததும் பெருமாளை உளுந்து வணங்கினேன். முருகா முருகன்னு 6 படி முருகனையும் வணங்கினேன். இப்ப சிவத்துக்கிட்ட வந்துட்டேன். 1ஆம் கிளாஸ் படிச்சேன், 8ஆம் கிளாஸ் படிச்சேன், 12ஆம் கிளாஸ் படிச்சேன், மாஸ்டர் டிகிரி முடிச்சேன். நான் வந்து உட்கார்ந்துட்டேன். விநாயகர் பெருமான ஒருத்த பக்தியோடு பயத்தோடு வணங்குறான். விநாயகர் பெருமான் என்ன பண்ணுவார்? விநாயகர் பெருமான் என்ன பண்ணுவார் தெரியுமா? உன்னுடைய வெளியை அறுத்து ஒரு வழியை காட்டுவார். போடா நாயை பொழைச்சுக்க, முடிஞ்சு போச்சு விநாயகர் பெருமானுடைய வேலை. அதுக்கு மேல அவரால் உனக்கு ஆற்றலை கொடுக்க முடியாது. முருகன் பெருமான ஒருத்த பக்தியோடு பயத்தோடு வணங்குறான். முருகன் பெருமான் என்ன பண்ணுவார்? இந்த ஊர்ல முருகப்பெருமான நல்லா வணங்குறீங்கல்ல, வணங்குற வீட்டுல என்ன தெரியுமா நடக்கும்? மிகப்பெரிய தொழிலதிபர் ஆவான், மிகப்பெரிய அரசு உத்தியோகத்துக்கு போவான். இது 2 முருகப்பெருமான் கொடுப்பாரு.
அங்க சாமி இருக்காரு பாத்துக்கிறான்னு முருகப்பெருமான் ஒரு கட்டத்துக்கு மேல ஒதுங்கிடுவாரு. அதோட சரியா வச்சு முருகப்பெருமானுடைய வேலை. அம்மா ஒருத்த பக்தியோட பயத்தோட வணங்குறான். அம்மா என்ன பண்ணுவா? வீட்டுல அம்மா என்ன பண்றா? இப்ப எனக்கு அம்மா இருக்கா, நான் சின்ன குழந்தை. அம்மாட்ட போய் நான் என்ன கேட்பேன்? அம்மா சாப்பாடு ஊட்டுதா, பசிக்குதுடான்னு அம்மா கேட்பேன். அம்மா சாப்பாடு ஊட்டிடுவா. ஒரு நாளும் பிள்ளைய பட்டினி போட மாட்டா. அம்மா கட்டிக்க துணி இல்லம்மா, நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுமா, இருக்கிற ட்ரெஸ்ஸை துவைச்சு கொடுமான்னு கேட்பான். அம்மா துவைச்சு கொடுத்துருவா. அம்மாவை யாவர்த்த வணங்குறானா கட்டிக்கிற துணிக்கும் குடிக்கிற கஞ்சிக்கும் ஒரு நாளும் பஞ்சம் இருக்காது. இது ரெண்டும் அம்மா கொடுத்துருவா. அதோட வேலை முடிஞ்சு வச்சு ஞாபகம் வச்சுக்க. பெருமாளை ஒருத்த பக்தியோட பயத்தோட வணங்குறான். பெருமாள் என்ன கொடுப்பாரு? பெருமாள் என்ன கொடுப்பாரு? பெருமாள் கோயில் இருக்கா அந்த ஊர்ல? இருக்கா? கட்டி கும்பாபிஷேகம் பண்ணிட்டீங்களா? யாரும் பெருமாள் பக்தெல்லாம் கோச்சுக்காதீங்க, உள்ளதான் சொல்றேன்னு. நானும் பெருமாளை கொண்டுட்டு தான் இங்க வந்திருக்கேன். குழந்தை உட்கார சொல்லுங்க. பெருமாளை 48 நடை கீழ் திருப்பதியிலேருந்து நடந்தே போவான். நானும் என் மனைவி. எனக்கு ஆம்பூர்ல கடை, ஆற்காடு, திருத்தணி, கும்பகோணம், விருதாச்சலம் 5 இடத்துல டிவி ஷோரூம். நான் பெரிய தொழிலதிபரா இருந்தேன். சொந்த பீரோல் ஃபேக்டரி, சொந்த ஸ்டெபிலைசர் மேனுபேக்சரிங். என்கிட்ட 150 பேர் வேலை செஞ்சான். எந்த நேரமும் பணத்திலே பிறந்தவன். உடம்புல 100 சவரம் நகை இருக்கும். இன்னைக்கு தங்க வெள்ளியே தொடர்றதே கிடையாது. இடுப்புல அரணாகுடி கூட கட்டுறது கிடையாது. செருப்பு போடுறது கிடையாது. நான் ஜாமியார்ல எனக்கு மனைவி குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க. 2 பெண் குழந்தை, ஒரு ஆண் குழந்தை. இன்னைக்கு குடும்பத்துல இருக்கேன். 8 பேர் குழந்தை, 8வது பிள்ளை. நான் எங்க அம்மா பாதத்தை தொடாம நான் ஒரு நாள் வீட்டை விட்டு வெளியே. இப்ப கூட வரும்போது எங்க அம்மா பாதத்தை தொட்டு கண்ணுல ஒத்திட்டு தான் நான் வருவேன். எங்க அம்மா கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வரக்கூடாது. சுழற்சி எடுத்துருவேன் என் பிள்ளைங்களையே மனைவியும். அப்ப பெருமாள் அவர்கிட்ட பக்தியோட பயத்தோட வணங்குறான். அந்த பெருமாள் என்ன செய்வார்? பெருமாள் என்ன செய்வாரு? பெருமாளை வணங்கினா துட்டு கொடுப்பாரு. அதானே? பெருமாளை வணங்கினா துட்டு, உண்மையிலே துட்டு கொடுப்பாரு. அதுக்காக தான் நம்ம எல்லாம் என்ன பண்றான்? பெருமாளுக்கு போய் உண்டியல்ல சட 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 சடன்னு சத்தம் கேட்கிற மாதிரி திருப்பதியில காசை கொட்டிட்டு, ஏன் உண்டியல்ல காசை கொட்டினா அந்த சத்தம் கேட்டதும் கருவறையில இருக்கிற பெருமாள் இப்படி திரும்பி பார்ப்பானா, என்ன ஏன் பக்தன் வந்துட்டான்டா, இன்னைக்கு கொஞ்சம் கடனை அடைச்சிடலாம். யாருகிட்ட கடன் அடைக்கலாம்? பெருமாள் யார்கிட்ட கடன் வாங்கியிருக்காரு? குபேரன் கடன் வாங்கியிருக்காரு. குபேரன் யாரு தெரியுமா? குபேரன் யாரு? சிவபெருமானுடைய நிதி அமைச்சர். குபேரன் சிவபெருமானுடைய நிதி அமைச்சர். குபேரன் கடன் வாங்கினது பெருமாள். உண்மையிலேயே திருப்பதியில கொண்டு போய் காசை கொட்டினா 1 மடங்கு 100 மடங்கா விளையும். 100 மடங்கு கொட்டினா 1000 மடங்கா விளையும். சத்தியமா இறைவனுக்கும் இறைவனுடைய அடியார்களுக்கு நீ தொண்டு செய்தாய் என்று சொன்னால் அதுக்கு பேரு விதை நெல்லுன்னு பேரு. 1 படி நெல்லை எடுத்து நிலத்துல விதைச்சினா அது ஒரு 3 மாசத்துல 1 மரக்காலா விளையும். 1 மரக்கால விதைச்சினா 1 மூட்டையா விளையும். 1 மூட்டையை விதைச்சினா அது 100 மூட்டையா சத்தியமா விளையும். விளையாம எங்கேயும் போவாது. அப்ப இறைவனுக்கு தொண்டு செய்தாய் என்று சொன்னால், திருப்பதி உண்டியல்ல காசு போட்டாய் என்று சொன்னால் பன்மடங்கு சொத்து பொருளாதாரம் வந்துகிட்டே இருக்கும் வீட்டுக்கு. பெருமாள் கும்பிட கும்பிட பணம் வரும். பணம் வந்தது என்ன பண்ணுவோம்? புருஷன் கொண்டாடி ராத்திரி 10 மணிக்கு எண்ணி எடுத்து வேண்டாம் என்ன எல்லாம் சிரிக்குது பாரு. எண்ணி எடுத்து லப்பர் பேண்ட் போட்டு பிள்ளைங்க பாத்துருவோம், பக்கத்து வீட்டுக்காரன் பாத்துருவான்னு லப்பர் பேண்ட் போட்டு கட்டி 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 வைக்க சொல்லும். சரிப்பா, பணம் கட்டா சேர்ந்துட்டு அடுத்தது என்ன பண்ணுவான்? பக்கத்து வீட்டுக்காரன் பொண்ணை கட்டி கொடுக்குறான். பிள்ளைக்கு வேலை வாங்கறதுக்காக அலைகிறான். நல்ல சொத்து 2 ஏக்கர் சொத்தை அடமானம் வைக்க போறான். 10 காசு வட்டிக்கு எழுதி வாங்கிடுவான். அவனும் மீட்க முடியாது, உன்னிட்ட கொடுத்துருவான். மிரட்டி அரசியலை வச்சு ஜாதியை வச்சு மிரட்டி அவன் சொத்தை எழுதி வாங்கிடுவான். பணம் வந்துட்டு சொத்து வந்துட்டு ஊரை ஏமாத்தி வளைச்சு சொத்தெல்லாம் வாங்கியாச்சு. பெருமாளை கும்பிட்டாச்சு, பணம் வந்துச்சு, ஊரை வளைச்சு போட்டு சொத்து வாங்கியாச்சு. இது 2 வந்துட்டு வீட்டுல கொண்டாட்டி மதிப்பாளம் மதிக்க மாட்டாளா? சொல்லுங்கடா, மதிப்பாளம் மதிக்க மாட்டாளா? எப்படி மதிக்க மாட்டா? கேட்டதும் பட்டு போட எடுத்து கொடுத்தா மதிக்க மாட்டாளா? 3 6 சவரம் விளையல் அப்படியே ரெட்டவடம் செய்யணும். அம்பாளுக்கு அலங்காரம் பண்ற மாதிரி அப்படியே ஒட்டிக்கே. காதுல வைரத்தோடு, மூக்குல வைர மூக்குத்தி, தேக்கு மரத்துல கட்டிலு, ஜீரோ பாக்ஸ் நெட்ட கண்டிப்பா மதிப்பா. தாம்பாளத்துல வச்சு என்ன மாதிரி எனக்கு வாழ்க்கையில கணவன் கிடைச்ச மாதிரி இந்த உலகத்துல எவனுக்கும் கிடைக்குது அப்படின்பா. இது 3 ஒருத்தருக்கு வந்துட்டுப்பா. பெருமாளை கும்பிட்டு
நான் இங்க இருந்து போறேன் பரதேசி. அவன் வீட்டுல போய் கார் நிறுத்திட்டு, எப்பா இங்க தகடியில சிவாலயம் எழுதி கிடக்குப்பா, கட்ட போறேன்டா, ஒரு 500 மூட்டை சிமெண்ட் எடுத்துக்கிறா அப்படின்னு நான் போய் கேட்கிறேன்னு வச்சுக்கிய. என்ன அப்படி வித்து பாப்பான். இந்த சாமியாரு வந்திருக்க காரு 15 லட்சம் ரூபாய். 2 விதமா என்ன சிந்திப்பான். ஒண்ணு எப்படி சிந்திப்பான்னு தெரியல, பாவம் திருவாரூர்ல இருந்து இந்த சாமி வந்து நம்ம ஒரு கோயிலை கட்டுறதுக்காக வந்திருக்காருப்பா, இவருக்கு உதவி செய்யணும், முடிஞ்ச அளவுக்கு நம்ம செய்வோம் அப்படின்னு ஒரு மனசு சொல்லும். இன்னொரு மனசு சொல்லும், இந்த திருட்டு சாமியாரு இப்படிதான் ஊரை ஏமாத்தி 15 லட்சம் ரூபாய் கார்ல வர்றான். இப்ப ஒரு ஆள் சொல்லிட்டு போனாரு பாரு, அந்த மாதிரி. அப்படி இது ரெண்டுல எதை நினைக்க சொல்லு பார்க்கலாம். ஏதாவது ஒண்ணு சொல்லு, இப்படி படுத்துமா அப்படி படுத்துமா, எப்படி ஏதாவது ஒரு பக்கம் தான். திருட்டு சாமியாரு ஊர் அப்படித்தான் ஏமாத்தலாம், இப்படித்தான் நினைப்பான். இதான் உலக நீதி. சத்தியமா அப்படிதான் நினைப்பான், எல்லாரும் நினைக்க மாட்டான். அப்படி சொல்லிடாத. சத்தியமானவர்கள் இருக்காங்க, பாரம்பரியமா செல்வந்தர்களாக இருந்து அறத்தோடும் சத்தியத்தோடும் தர்மத்தோடும் வாழ்ந்து அறத்துக்கும் சத்தியத்துக்கும் தர்மத்துக்கும் துணை நிற்கின்ற எத்தனையோ சான்றவர்கள் இருக்காங்க. அவங்க இல்லைன்னா அந்த பூமியில நம்மளால வாழ முடியாது. எப்பவே பூமாதேவி வெடிச்சிருப்பான், நம்மளால கொண்டு போயிருப்பான். ஏன்னா நம்மளால அவ்வளவு அநியாயம் பண்ணிட்டு உட்கார்ந்துருப்போம். நம்ம எவ்வளவு அநியாயம் பண்ணிருக்கோம் நமக்கு தெரியும், அவங்க மனசாட்சிக்கு தெரியும். தெரியுமா தெரியாதா? ஆண்டவனுக்கும் தெரியும். கதவை சாத்திக்கிட்டு உலகம் இருந்து கிடக்குன்னு என்ன வேணாலும் செய்யலாம்னு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பூனை சொல்லுமா கண்ணை முடிக்கிட்டு, உலகம் இருந்து கிடக்குன்னு பாலை திருட்டு தரமா குடிக்குமா. அந்த மாதிரி தப்பு பண்ணிக்கிட்டு அலையிறோம் எல்லாரும். பூமாதேவி பார்த்துக்கிட்டு இருக்கான், எப்ப வேணாலும் வெடிச்சு உள்ள அழைச்சிட்டு போயிடுவான். ஆனா சத்தியமானவர்கள் இருப்பதனால்தான் நாமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், அதை மறந்து விடக்கூடாது. சரி, தப்பா என்ன பாக்குறான்னு வச்சுக்க, இந்த திருட்டு சாமியார் இப்பதான் ஊரைய மாத்தி 15 லட்சம் ரூபாய் கார்ல வரான், நம்ம ஊர்லயும் வந்து காசு வாங்க வந்திருக்கான் அப்படின்னு என்ன நினைக்கிறான்னு வச்சுக்கீங்க. நான் சும்மா இருப்பேன்னு நினைக்கிறியா? நான் சும்மா எல்லாம் போக மாட்டேன். ஏன்னா நான் சாமியார் கிடையாது, நான் சிவனடியார் கிடையாது, நான் சித்தர், நான் யாருன்னு எனக்கே தெரியாது, சிவபெருமானுக்கு தான் தெரியும். ஏன்னா நான் தொழில் செஞ்சுட்டு இருந்தேன். என்ன இந்த கோலமாக்கி 5 ஆண்டுகள்ல 200 சிவாலயத்தை கட்டுறாருன்னா அவர் ஏதோ ஒண்ணு ஆக்கி ஏதோ ஒரு காரியத்துக்காக என்ன கொண்டுட்டு போயிட்டு இருக்காரு. அதனால அவருக்கு தான் தெரியும். நான் சும்மா எல்லாம் போக மாட்டேன். மகனே, உனக்கு கொடுத்த வாழ்க்கை இறைவன் கொடுத்த வாழ்க்கை, என்ன நீ துச்சமா பாக்குறியா? நல்லா இரு அப்படின்ட்டு போயிடுவேன். கதை முடிஞ்சுது, கதை முடிஞ்சுது. இந்த கலியுகத்தில அநியாயத்துக்கு சொத்து சேர்க்கிறவர்கள், மற்றவர்களை துச்சமாக எண்ணுகிறவர்கள், பணத்தை சம்பாதித்து தான் சந்ததிக்கு பாவ மூட்டைகளை தான் சேர்த்து வைத்து விட்டு செல்கின்றார்கள். மறந்துடாதீங்க. உனக்கு தெரியாது பாவ மூட்டை உனக்கு சேர்ந்துன்னு. ஏன் தெரியுமா? நீ பணத்திலையும் பதவியிலையும் சுகத்திலையும் இருக்க. உனக்கு அந்த மாயக்கண்ணு விலகாது. நீ சுடுகாட்டுக்கு போற பாரு, அப்ப தெரியும் அங்க இருந்து யார் வந்து ஆன்மாவை அழைச்சிட்டு போறா, எதுக்காக, நீ என்ன பண்ணிருக்க இந்த பூமியில, நீ எப்ப தெரியும்? வெட்டி வெட்டி உயிர் விரியுவாரு, அப்ப தெரியும். அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. இந்த பூமியில வாழ்றதுக்கு பணம் தேவை, மேல ஒரு உலகம் இருக்கு, அங்க வாழ்றதுக்கு என்ன தேவை? அருள் தேவை. யாருடைய அருள்? ஈசனுடைய அருள் தேவை. மறந்துடாத. காளியாத்தா மாரியாத்தா அருள் இல்ல, ஈசனுடைய அருள் தேவை. ஒரு கணக்கு மேல எழுதப்படுது. யாருடைய கணக்கு? இந்நம்பர் ஈசன் கணக்கு எழுதப்படுது மேல. எப்படி எழுதப்படுதுன்னு கேக்குறியா? இந்த கைரேகை இருக்குல்ல, எனக்கு இருக்கிற கைரேகை, உனக்கு இருக்கு பாரு கைரேகை. உலகத்துல 270 நாடு, 740 கோடி மக்கள் தொகை. உனக்கு இருக்கிற கைரேகை இன்னொருத்தனுக்கு இருக்காது. என் கைரேகை உனக்கு இருக்காது, இந்த உலகத்துல எவனுக்குமே இருக்காது. அப்ப ஒவ்வொருத்தருடைய தலையெழுத்தும் அங்க எழுதப்படுது. நீ தப்பிக்கல முடியாது. நீ எவ்வளவு பெரிய ஜாதிக்கு தலைவனா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கட்சிக்கு தலைவனா இருந்தாலும் சரி, இந்த நாட்டுக்கே பிரதமராக இருந்தாலும் சரி, அந்த சேர்ல உட்கார்ந்து அந்த அறத்தோடு நீ வாழ்ந்தால் மட்டும்தான் உன் ஆன்மா மேல் உலகத்தில் பேரானந்தமாக இருக்கும். இந்த சேரை நீ அடமானம் வைத்துவிட்டு தனக்கு பதவி கிடைத்திருக்கிறது என்று எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்று அறத்தையும் சத்தியத்தையும் தர்மத்தையும் எவனெல்லாம் அடமானம் வைக்கின்றானோ அவனுடைய ஆன்மா மேலில் சென்று எண்ணிலடங்காத இன்னல்களை அனுபவித்தே தீர வேண்டும். நீ தப்பிக்க முடியாது. உன்னுடைய கணக்கு மேலே எழுதப்படுகின்றது. அது இன்னம்பர் ஈசன் கணக்கு என்று பெயர்.
பெருமாளை வணங்கினா பணம் வந்துரும், பாவம் வந்துரும். இதான் விதி, இதான் கலியுகத்துல நடக்கிற விஷயம். அப்ப இந்த மனித இனம் பேரானந்தமாக வாழ வேண்டும் என்று சொன்னால் உன் இல்லத்திலே 16 செல்வங்கள் இருக்கணும். எத்தனை செல்வம்? 16 செல்வம். 16 செல்வம் இருந்தாலும் இங்கேருந்து கண்ணீர் வரும். கண்ணுல 2 கண்ணீர் வரும். மடி நல்லா கேட்டுங்க, கண்ணுல 2 கண்ணீர் வரும்டா, இங்கேருந்து ஒரு கண்ணீர் வரும். அதுக்கு பேர் என்ன? ஆனந்த கண்ணீர். அதை தொட்டு நாக்கில வச்சா என்ன பண்ணும்? உப்பு கறிக்குமா? ஒரே குத்து தலை உள்ள போயிடும். உப்பு கறிக்காது, தித்திக்கும். ஆனந்த கண்ணீர் தித்திக்கும், இங்கேந்து வரும். ஆனந்தமா சிரிச்சுன்னு வச்சுக்க, இங்கேந்து கண்ணீர் வரும், அது தித்திக்கும். இங்கேந்து ஒரு கண்ணீர் வரும், அது என்ன கண்ணீர்? வேதனை கண்ணீர். அதை தொட்டு நாக்கில வச்சா நமக்கெல்லாம் வந்தது இல்லடா, வந்தது இல்ல. இந்த சிவாலயம் இப்படி கடந்தா வராதுடா, சத்தியமா வராது. உங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி சிவாலயம் இருக்கிற ஊர்ல பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துடாதீங்க. எந்த ஊர்ல ஆலயம் உயர்ந்திருக்கின்றதோ, எந்த ஊரிலே ஆலயம் ஆச்சார அனுஷ்டானத்தோடு வழிபாடு நடக்கின்றதோ அந்த ஊர்ல இருந்தாலும் நீ வாழ முடியும்னு வேத சாஸ்திரங்கள் சொல்லுது. நான் சொல்ல திருமணம் சொல்றாரு, ஒரு ஊரிலே ஒரு சிவனாலயம் இடிந்து கேட்பாரற்ற நிலையில் ஆச்சார அனுஷ்டானத்தோடு ஒரு கால பூஜை நடைபெறவில்லை என்று சொன்னால் அந்த ஊரை ஆளுகின்ற ராஜாவிற்கு தொழுநோய் ஏற்படுகிறார். டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, என்னங்க சத்தம்? உன் இல்லத்தில் 16 செல்வங்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீ எந்த கடவுளை வணங்கணும்? உள்ள குடிச்சவத்துல உட்கார்ந்து இருக்காருல்ல, அவரால மட்டும்தான் உனக்கு 16 செல்வத்தை தர முடியும். அதனாலதான் அதுக்கு பேர் என்ன கோயில்? திருக்கோயில். மற்ற கோயில் கோயிலே சிவபெருமான் வீச்சு இருக்கின்ற கோயிலுக்கு பேரு திருக்கோயில் பேரு. திரு என்றால் மங்களகரம், மங்களம் என்றால் 16 செல்வத்துக்கு சொந்தமான. எவர்த்த சிவபெருமான வணங்குகின்றானோ சகல செல்வமும் அவன் காலடியில் வந்து கிடக்கும். நீ எதையும் தேடி போனா எழுதி வச்சுக்க. யாரெல்லாம் 16 செல்வத்தையும் வளர்ந்து நீ தீர்க்க சுமங்கலியாக தீர்க்க ஆயுளோடு வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாயோ, தினந்தோறும் வந்து இந்த தர்ம சத்தியத்தை வணங்கி இந்த தர்ம சத்தியத்தை உயர்த்தி பிடிப்பதற்காக உன் வாழ்க்கையை அர்ப்பணம் செய்து பார். சத்தியமாக நீ உன் சந்ததி இந்த பூமியிலே 16 செல்வத்தோடு சத்தியமாக வாழ முடியும். நான் பெரிய செல்வந்தரா இருந்தேன், பங்களாவில் குடியிருந்தேன். படுத்தா தூக்கம் அல்ல. ஐயோ அந்த கடையில அவன் திருடிடுவானா, அந்த கடையில இதை எடுத்துட்டு போயிடுவானா, காரு ஆக்சிடென்ட் ஆயிட்டு அதை என்ன பண்றது, அங்க வாங்கின சொத்து என்னாச்சோ, இவனுக்கு வட்டி கொடுத்த பணம் என்னாச்சோ, தூக்கமே வரல. சத்தியமா தூக்கமே வரல. இன்னைக்கெல்லாம் படுத்தன்னா இவ்வளவு நேரம் தான், ஆனந்தமா தூங்கிடுவேன். என் 2 பெண் குழந்தையும் சொல்ற, அந்த கிராமத்துல வேணாண்டா, காட்டுல கிடக்குறோம். ஏன்னா நான் இருக்கிறது ஒரு 35 ஏக்கர் காடு. காட்டுக்குள்ள ஒரு தகர சீட்ல ஒரு கொட்டா, அதுலதான் இருப்பேன். முன்னாடி வேணாண்டா, டெல்லியில இருந்து ஒரு IAS அதிகாரி எனக்கு பக்தர் வந்தாரு. பெங்களூர் சிட்டியில கொண்டு போய் பிள்ளைய வச்சிடலாம், அப்பார்ட்மெண்ட்ல ஒரு வீடு 50 லட்சம் ரூபாய்க்கு நான் வாங்கி கொடுத்துறேன், பிள்ளைங்க அங்க உட்காந்து நல்லா படிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாரு. வீடும் பார்க்க ஆரம்பிச்சுட்டாரு. என் மனைவி 2 பெண் குழந்தையும் வந்து என் காலில் வந்து கதறாங்க. ஏன் இந்த வீட்டை விட்டு நம்ம போக? ஏன்டான்னு, இங்க இருக்கிற ஆனந்தம் நாங்க இது வரைக்கும் வாழ்க்கையில எந்த பங்களாவிலையும் அனுபவிக்கல. வீட்டுல இல்லடா சந்தோஷம், நீ வச்சிருக்க தங்கத்துல இல்ல, வச்சிருக்க பட்டு புடவையில இல்ல, நீ படுத்திருக்க பெட்ல இல்ல. எங்க இருக்கு சந்தோஷம்? வேணாம் தங்கம், தெரியுது தெரியுது. கோயில் இப்படி இருந்தா அதான் நடக்கும் ஊர்ல. இப்படி கோயில் இருந்தா என்ன தெரியுமா சொல்லுது? இவர் ஒருத்தர்ல 20 வீட்டுக்கு ஒரு புள்ள இப்படி இருப்பான்னு வேத சாஸ்திரம் சொல்லுது. ஒரு புள்ள இல்ல, ஒரு ஊர்ல ஒரு சிவன் கோயில் இடிஞ்சு கிடந்தா 20 வீட்டிற்கு ஒரு புள்ள மூல வளர்ச்சி இல்லாத உடல் ஊனமுற்ற குழந்தை வரக்கும்னு சொல்லுது. நான் சொல்லல, இதெல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்களோ கேட்டிருக்க மாட்டீங்களோ எனக்கு தெரியாது. அப்ப இந்த மனித இனம் பேரானந்தமாக வாழ வேண்டும் என்று சொன்னால் உன் இல்லத்திலே 16 செல்வங்கள் இருக்க வேண்டும். இந்த 16 செல்வத்தையும் தரக்கூடிய ஒரே உருவ வழிபாடு இந்த சிவலிங்க வழிபாடு. மறந்து விடாதீர்கள். இதை நீ அவ்வளவு சீக்கிரம் வணங்க
இந்த ஒரு ஆன்மா சிவலிங்கத்தை வணங்கறதுக்கே ஒரு பக்குவ நிலை வேணும். அவனால மட்டும்தான் சிவத்தை வணங்க முடியும். அதனாலதான் மாணிக்க வாசக பெருமான் சொல்றாரு, அவனருளாலே அவன் தாழ் வணங்கி. ஈசனை ஒருவன் வணங்க வேண்டும் என்று சொன்னால் ஈசனுடைய அனுமதி வேண்டும்டா. ஈசனுக்கு ஒருத்தன் தொண்டு செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவனை ஈசன் பார்க்கணும்டா. அவனால தான்டா திருப்பணி செய்ய முடியும். இல்லன்னா ரோட்ல போற நாய் பண்ணி எல்லாம் பணம் வச்சிருக்க எல்லாம் ஒரு சிவன் கோயில கட்டி கொடுங்க, கட்ட சொல்லு பாக்குறேன். தொட முடியாது, ஒரு செங்கல்ல நவுத்த முடியாது. ஞாபகம் வச்சுக்க. அப்படி ஒரு சிவாலய திருப்பணி நடக்கும் பொழுது அந்த வேதியிலே யாரெல்லாம் கலந்து கொண்டு அந்த சிவாலயத்திற்கு தொண்டு செய்கின்றார்களோ சத்தியமாக அந்த இறையாற்றல் அங்கே தொண்டு செய்கின்ற அத்துணை வேறு ஆன்மாவையும் செம்மைப்படுத்தி அவர்களும் அவர்கள் சந்ததியும் இந்த பூமியிலே பேரானந்தமாக வாழ்வதற்கான ஆருளையும் பொருளையும் இறைவன் தருவான் என்பதுதான் 4 வேதங்கள் தெளிவாக பதிவு செய்கின்றன. இந்த நிகழ்ச்சியில நீங்க ஒரு 3 விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ஒரு ஊரிலே ஒரு சிவனாலயம் இடிந்து கிடந்தால் அந்த ஊருக்கு எப்படிப்பட்ட தீமைகள் விளையும்? ஒரு ஊரிலே ஒரு சிவனாலயத்தை எடுத்து கட்டினால் எப்படிப்பட்ட நன்மைகள் அந்த ஊருக்கு விளையும்? சிவன் சொத்துன்னா என்ன? சாமிக்கு சொத்து இருக்கா? நிறைய இருக்கு. நீங்க எல்லாம் வீட்டுல படுத்து கிடங்க, நிறைய இருக்கும். வந்தவங்க போனவங்க சுட்டிட்டு போவான். இந்த வாரம் 2000 வீட்டுக்கு 150 வீட்டுக்காரங்க வந்து உட்காந்துருக்காங்க, பாக்கியெல்லாம் வீட்டுல படுத்துக்கிட்டு சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 2000 இஸ்லாமியர்கள் இருந்து ஒரு பள்ளிவாசல் இப்படி கிடக்குமா? 2000 கிறிஸ்துவர்கள் இருந்து ஒரு சர்ச் இப்படி கிடக்குமா? நம்ம எல்லாம் இந்துன்னு ஏன் சொல்லிக்கணும்? எப்படி போய் மனசாட்சியோட கடவுளை கும்பிடுறீங்க? கடவுள் எப்படி உங்களுக்கு அருள் புரிவாரு? ஒரு நாளும் புரிய மாட்டாரு. நம்ம ஆளு என்ன தெரியுமா பண்றான்? சொந்த ஊர்ல சிவன் கோயில் இடிஞ்சு கிடக்கும், இவர் போவாரு அண்ணாமலையை கிரிவலம் வர. ஐயப்பன் கோயிலுக்கு போவாரு, 48 நாள் மாலை போட்டு ஐயப்பன் கோயிலுக்கு போறாராம். இந்த புண்ணியவதியெல்லாம் மாலை போட்டுட்டு மேல்மருவத்தூர் காலை தொட்டு கும்பிட. இங்க சிவன் கோயிலு குட்டிச்சவரா கிடக்கு, சாமி பட்டி கிடக்குறாரு. நித்திய பூஜை நடக்குதா சாமிக்கு? அன்னத்தோட நைவேத்தியம் நடக்குதா? இல்லன்னு இங்க உத்தரவு வருது. 2000 பேர்ப்பா, நான் பெத்த புள்ள 2000 புள்ளப்பா, ஒரு புள்ள 2 புள்ள இல்ல, 2000 புள்ள 3 வேளை மூக்க பிடிக்கிறது படுத்து கிடக்கிறேன். ஆனா நான் பட்டி கிடக்கிறேன், என் வயிறு கொதிக்குது. நீ எப்படி தூங்குவ? சாப்பிட்டுட்டு படுத்து தூங்குனா தூக்கம் வருமா? ஒரு நாளும் தூக்கம் வராது. எழுதி வச்சுக்க, ஒரு நாளும் தூக்கம் வராது. நீ 18 சித்தரில் ஒருவராக இருந்தாலும் சரி, பல வேதிகளை செய்யக்கூடிய அந்தனராக இருந்தாலும் சரி, நீ தப்பிக்கவே முடியாது. இந்த தர்ம சத்தியம் ஒன்னியும் முன்னாடிகளையும் வாழவே விடாதுங்கிறது சாஸ்திரம். வாழ விடாது, நீ தப்பிக்கவே முடியாது. நீ எவ்வளவு பெரிய ஜாதியில பெரிய ஆளா இரு, அறிவுல உயர்ந்து இரு, செல்வத்துல உயர்ந்து இரு, ராத்திரி படுத்த உனக்கு தூக்கம் வராது. புருஷன் மட்டாட்டி 1/2 மணி நேரம் பிறந்து படிப்பீங்களாம், அதுக்கப்புறம் தான் தூக்கம் வருமா. மண்புழு மேரி பரலுவீங்களாம். திருமந்திரத்திலே ஆணையிட்டு கூறுகின்றார். நான் சொல்லல, திருமணம் போய் கேட்கணும். என்ன சாமியார் வந்து சாபம் கொடுக்கலான்னு நினைச்சு கூடாது. நான் ஜாபம் கொடுக்கல, அவங்க சொல்லிட்டு போன சத்தியத்தை சொல்றேன். நீ தப்பா எடுத்துக்கிட்டா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. இன்னைக்கே இந்த ஊர்ல இருக்கிற நல்லவங்க யாரெல்லாம் இந்த ஊர் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ, நாளைக்கு காலையில ஒரு அடியாரையோ அந்தனரையோ இங்க குடி அமர்த்தி நித்திய ஒரு கால பூஜை ஆச்சார அனுஷ்டானத்தோடு சாமிக்கு நடக்கணும். ஆச்சார அனுஷ்டானம் என்னன்னு கேக்குறியா? சாமி தலையில ஒரு சொம்பு தண்ணியை ஊத்தி, சாமி மேல கட்டி இருக்கிற வஸ்திரத்தை எடுத்து அழுக்கு இல்லாம துவைச்சி மறுபடியும் சாத்தி, 1 டம்ளர் பச்சரிசிய வேக வச்சு 1 சொட்டு நெய்யை விட்டு ஐயா சாப்பிடியான்னு சாமிக்கு காட்டணும் 3 நடை. வேற கோயிலுக்கு படைச்சிட்டு அந்த பிரசாதம் உள்ள போக கூடாது. படைச்ச பிரசாதம் கோயில் செவத்தை விட்டு வெளியே போக கூடாது. காக்க குறுக்கி அள்ளி வச்சுட்டு வெறும் பாத்திரம் போகணும் வெளியில. இதை செய்தாலே இந்த ஊர்ல இருக்கிற 2000 வீட்டு குடும்ப தலைவனும் தலைவியும் ராத்திரி சாப்பிட்டுட்டு படுத்த உடனே தூக்கம் வரும். மாத்திரை போட்டு தூங்க வேண்டாம். இத செய்யலன்னா சத்தியமா நீ என்ன பெரிய ஆளா இருந்தாலும் சரி, ராத்திரி படுத்தா உனக்கு தூக்கம் வராது, வந்தே தீராது. 1/2 மணி நேரம் கரண்ட் படுத்துதான் நீ தூங்குவ. இது சத்தியம். எவனும் சத்தியத்தையும் தர்மத்தையும் மீற முடியாது. ஞாபகம் வச்சுக்க. நீ கடவுளே இல்லைன்னாலும் சரி, சிவபெருமான் அது கருங்கல்னு நீ சொன்னாலும் சரி, கலியுகமாக இருந்தாலும் சரி, சத்தியத்தையும் தர்மத்தையும் நீதியையும் வெல்ல இந்த உலகத்தில் எந்த சக்திக்கும் இடம் கிடையாது. சத்தியமும் தர்மமும் நீதியும் வாழ்ந்து கொண்டே இருக்கின்றது. அதை யாரெல்லாம் மதிக்கின்றார்களோ, யாரெல்லாம் அதை போற்றி வணங்குகின்றார்களோ
அவர்களும் அவர்களுடைய சந்ததிகள் மட்டும்தான் இந்த பூமியிலே வாழையடி வாழையாக பேரானந்தமாக வாழ முடியும் என்பதுதான் நம் முன்னோர்கள் வாழ்ந்து காட்டிய நெறி. டிவி சவுண்டா விசேஷமா முடிச்சிடவா நிகழ்ச்சிய? கொஞ்சம் யாராவது எனக்கு ஒரு அரை மணி நேரம் மட்டும் ஒத்துழைப்பு நான் முடிச்சிட்டு போயிடுறேன். அப்படி என்ன பாருங்க, டைம் இல்ல, மணி என்னாச்சு? 8:45. அப்படி ஒரு ஊரிலே ஒரு சிவனாலயம் வெடித்து கிடந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? ஒரு சிவாலயம் இருந்து ஆச்சார அனுஷ்டானத்தோடு வழிபாடு நடக்கவில்லை என்றால் என்ன நடக்கும் தெரியுமா? அங்குள்ள பெண் குழந்தைகளுக்கு திருமணமாகாது. பல பரிகாரங்களை செய்து திருமணம் செய்தாலும் குழந்தை பிறக்காது. அப்படியே குழந்தை பிறந்தாலும் அங்க சந்தோஷமான வாழ்க்கை அமையாது. 20 வீட்டிற்கு ஒரு வீட்டிற்கு மூல வளர்ச்சி இல்லாத உடல் உறுப்பு ஊனமுற்ற குழந்தை பிறக்கும். அந்த ஊர்ல மழை பெய்யாது, விவசாயம் விளையாது. அப்படியே விளைஞ்சி அறுவடை செய்து கொஞ்சோண்டு தானியத்தை எடுத்து போய் மார்க்கெட்ல வித்துட்டு அந்த பணத்தை கொண்டு பெட்டியில வைக்கிறதுக்குள்ள அந்த பணம் நல்ல செலவுகளுக்கு பயன்படாது. ஒண்ணு யாராவது செத்து போயிருப்பான், அங்க போய் கருமாதி செலவு பண்ணுவேன், இல்லன்னா எவனாவது போய் ஹாஸ்பிட்டல்ல படுத்து கிடப்பான், டாக்டர்கிட்ட கொடுத்துட்டு காலத்தட்டு கொண்டு வருவேன். இந்த 2 காரியம் தான் நடக்கும் வீட்டுல. அந்த ஊர்ல பிறந்து படிச்சுட்டு வேலைக்கு போற ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் செய்யாத தவறுகளுக்கு திருட்டு பட்டம் சாற்றப்பட்டு ஊருக்கு திருப்பி அனுப்பப்படுவார்கள். எந்த ஊர்ல எல்லாம் சிவாலயம் இடிஞ்சு கிடக்க வெளியூர் வேலைக்கு போற பிள்ளைங்களுக்கு திருட்டு பட்டம் சாற்றப்படும். அனுபவம் இருக்கும், நீங்க வேணா செக் பண்ணி பாத்துங்க. அது மட்டும் இல்ல, 2000 ஊர் இருக்குல்ல, இந்த ஊர்ல இருந்து ஒரே ஒரு IAS அதிகாரி வரமாட்டான், ஒரு IPS அதிகாரி வரமாட்டான். பச்சைங்கிற கையெழுத்து போற தகுதி கொண்ட ஒரு ஆணோ பெண் அந்த ஊர்ல இருந்து வெளியே போக முடியாது. 2000 வீட்டுல எழுதி வச்சுக்க. அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு குறிப்பிட்ட ஆளுமைக்கு இந்த ஊர்ல இருந்து யாருமே போக முடியாது. நீ உயர உயர பறக்க நினைத்தாலும் நீ பருந்தாக முடியாது. ஊர்க்குருவிதான் இந்த தர்ம சத்தியம் உன் காலை முடிச்சுக்கிட்டு கீழே போட்டுடும், மேல போக விடாம. ஏன் தெரியுமா? நானே பட்னி கிடக்கிறேன், நானே குட்டிச்சவத்துல கிடக்கிறேன், என்ன உன் ஆயு மதிக்கல, அப்பனும் மதிக்கல, நீனும் மதிக்கல, எங்கடா போய் நீ வாழ போற? இதுக்கு கீழே போட்டுரும். சரி, பேசாதரா. என் பிள்ளைங்களுக்கு அதுக்குள்ள மூட்டு வலி வந்துருச்சு. 1 மணி நேரம் உட்கார முடியல காலம் மணிக்கு. அப்படித்தானே? 35 வயசுலயே மூட்டு வலி வந்துட்டா, 30 வயசுலயே மூட்டு வலி வந்துட்டு. ஏன் மூட்டு வலி வந்துச்சு தெரியுமா? ஏன் மூட்டு வலி வந்துச்சு தெரியுமா? தோசை மாவை பிரிட்ஜில் வச்சு எடுத்து 1 கரண்டி எண்ணெய தோசை மேல ஊத்துவாங்க. ஏன்? அங்க சீரியல் ஓடிக்கிட்டு இருக்கும் நடுகால. நான் தோசை ஊத்துனால சாமியாருக்கு எப்படி தெரியும்னு நினைக்கிறேன். 1 கரண்டி எண்ணெய தோசை மாவுல ஊத்தி சீரியல் பார்த்துக்கிட்டே தோசை எடுக்கணும். அப்ப 1 கரண்டி எண்ணெய் ஊத்துனாதானே சீரியல் பார்த்துக்கிட்டே எடுக்கலாம். அது நீ ஊத்துன எல்லாம் தோசை இல்ல, அது எண்ணெயா இல்ல குருடாயில். என்ன ஆயிலு? அது எங்க இருந்து வருது தெரியுமா? அரபு கண்ட்ரியில பூமியில இருந்து பெட்ரோல் டீசல் எடுக்கிறான். 2 எடுத்தது போக நடுப்பற கொல 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 கொலன்னு தால் மேறி வருது. அது மெட்ராஸ் ஹார்பர்ல வந்து திறந்து விடுறான் பீப்பாவோட. அண்டா எடுத்துட்டு போனா புருஷன் முன்னாடி முடிச்சுட்டு வரலாம். 1 லிட்டர் வெறும் 18 ரூபா. அது பேரு குருடாயில்னு பேரு. அதை எடுத்து 400 டிகிரியில சுத்த விடுறான். அதுல உள்ள அழுக்கெல்லாம் எடுத்துட்டு வெள்ளையா கொல 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 கொலன்னு வருது. ஒரு சொட்டு சன்ஃபிளவர் எசன்ஸ், அது சன்ஃபிளவர் ஆயிலா பேக்கிங் ஆகுது. ஒரு சொட்டு தேங்காய் எண்ணெய் விடுற எசன்ஸ் விடுறான், அது தேங்காய் எண்ணெயா பேக்கிங் வருது. உங்க பெண் குழந்தைகளுக்கு தலையில முடி இருக்கணும்னா கடையில தேங்காய் எண்ணெய் வாங்கி தடவாத. தடவுனா அந்த கரண்ட் கோழிக்கு இருக்கும் பாருங்க, முடி அவ்வளவுதான் இருக்கும், எல்லாம் கொட்டி போயிடும். காஸ்ட்லி, வாங்கி தடவு. அது தேங்காய் எண்ணெய் இல்ல, அது சன்ஃபிளவர் ஆயிலும் இல்ல. 1 லிட்டர் சன்ஃபிளவர் ஆயில் வரணும்னா என்ன தெரியுமா பண்ணணும்? 2 கிலோ சன்ஃபிளவர் பூவை புளியணும்.
2 கிலோ பூ 200 ரூபாய். அது புளியறதுக்கு 20 ரூபாய் கூலி. ஏய் இருங்கப்பா, அவர் சொன்னது பூரா நமக்கு தெரியாத விஷயம் சொல்ற மாதிரியே பேசிக்கிறீங்க. அம்மா நேரமா சொல்லி தர, அது பூரா தெரிஞ்சு வச்சிருந்தான். சரி நான் போய் அவர்கிட்ட போய் கேட்டு வரேன்ட்டு இவன் வழி விட மாட்டேங்கிறான். இங்க யாருக்காவது ஒரே ஒரு பொம்பளைக்கு இவங்க சொன்னது பூரா தெரியாதுன்னு சொல்லு. நிகழ்ச்சி தொடர்ந்து நடத்தணுமா வேணாமான்னு முடிவு பண்ணிக்குங்க. இடையூறு பண்ணக்கூடாது. சத்தமிடாங்க. நீங்க என்ன பாடுற, அதெல்லாம் நடக்கும் கிராமம் இல்லையா? இல்லடா பாவண்டா, அவங்க எதற்காக வந்திருக்கோங்கிறதே நான் புரிஞ்சுக்கல. இங்க என்ன பாருங்க, அதை விட்டுருங்க. டைம் இல்ல, எனக்கு டைம் இல்ல. நான் செய்தியை கொடுத்துட்டு போயிடணும் பிள்ளைங்களுக்கு. மறுபடியும் நீ கூப்பிட்டா கூட வரமாட்டேன், மறுபடியும் வந்து பேச மாட்டேன். கும்பாபிஷேகமே நடந்தாலும் பேச மாட்டேன். இந்த முதல் நிகழ்ச்சியில பேசுறதோட சரி. நல்ல மாட்டுக்கு ஒரே சூடு, அதுல திருந்திடும். ஒரு சூட்ல திருந்தலன்னா நீ 100 சூடு போட்டாலும் அது திருந்தாது. ஞாபகம் வச்சுக்க. நான் பேசுறத கேட்டு இந்த ஊர்ல யாரோ ஒரு 10 பேர் அறத்தோடு நடக்க ஆசைப்பட்டாலே போதும். நான் 100 பேர்லாம் வாழணும்னு எனக்கு ஆசை இல்லை. இந்த 10 பேர் நாளைக்கு இந்த ஊர்ல மரமாகி அது பூத்து காய்ச்சி ஆயிரக்கணக்கான விதை விடுவான். இன்னும் 50 வருஷம் கழிச்சு இந்த ஊரை நான் புரட்டி போடுவேன். இந்த சொல்ல 50 வருஷம் கழிச்சு இந்த ஊரை புரட்டி போடும். நாளைக்கு புரட்டி போடுன்னு என்னால சொல்ல முடியாது. நான் அதை பத்தி கவலையே பண்ணல. நாளைக்கு நடக்கிறத பத்தி நான் கவலையே பண்ணல. நல்லா புரிஞ்சுக்க. தமிழ்நாட்டில் இதுவரை இதே மாதிரி 700 கிராமங்கள்ல நான் நிகழ்ச்சி பண்ணியிருக்கேன், ஸ்பீச் கொடுத்திருக்கேன். 30 நாள்ல 28 நாள் 28 கிராமத்துல இருக்கேன். நான் ஆன்மீகத்துக்கு வந்து 5 ஆண்டுகள் ஆகுது. 5.5 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவு மாமிசம் சாப்பிட்டவன். இன்னைக்கு தமிழ்நாட்டில் எந்த மடங்களோ மடாதிபதிகளோ எந்த ஆன்மீகவாதியும் செய்ய முடியாத ஒரு செயலை இறைவன் எனக்கு கொடுத்திருக்கான்னா அந்த சொல்லும் செயலும் அவன் நடத்தான். அதனுடைய பிரதிபலிப்பு என்னன்னு இந்த ஊர்ல வந்து கால் வச்சுட்டேன். இந்த பிரதிபலிப்பு என்னன்னு இனி போக போக இந்த ஊர் பார்க்கும். நாங்க யாருன்னு உங்களுக்கு சொல்ல முடியாது. காலம்தான் அதுக்கு பதில் சொல்ல. அந்த பிள்ளைங்க எல்லாம் பாவம் ஒண்ணும் சொல்லாங்க, அறியாமையில பேசுறாங்க. காரணம் என்னன்னா இப்ப சொன்னல குருடா இது என்ன பண்றோம்னா குழம்புலையும் தோசையிலையும் மீன்லையும் கறியிலையும் போட்டு வறுத்து திங்கிறோம். அதுக்கு பேர் என்ன? குருடு. அப்ப அதை சாப்பிட்டா என்ன புத்தி வரும்? குருட்டு புத்தி தான் வரும். அப்புறம் எப்படி நல்ல புத்தி வரும்? சாப்பிடுறது கூட தப்பான பொருள். நல்ல புத்தி வரணும்னா எங்க இருந்து வரும்? ஒரு நாள் வராது. தயவு செய்து நாளையிலேருந்து உங்க பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்கணும்னா ஒரு 4-5 விஷயத்த சொல்ற, இதை மெயின்டைன் பண்ணுங்க. வீட்டுல கடையில விற்கிற ஆயில வாங்கி பயன்படுத்தாதீங்க. அதே மாதிரி கடையில பவுடரா ஒரு உப்பு கொடுக்குறான் பாரு, அந்த உப்பை வாங்கி பயன்படுத்தினீங்கன்னா இதுல ஒரு கட்டி வந்துடும் 5 வருஷத்துல. அதுக்கு பேரு தைராய்டுன்னு பேரு. 5 ஆண்டுகள் பயன்படுத்தினீங்கன்னா போதும், இதுல ஒரு கட்டி வந்துடும். அந்த உப்பு பயன்படுத்தக்கூடாது. கல் உப்பு வாங்கி கிரைண்டர்லயோ மிக்சிலயோ போட்டுதான் அரைச்சு பயன்படுத்தணும். பாக்கெட் பாலை வீட்டுக்குள்ள அனுமதிக்கவே கூடாது. இன்னைக்கும் பாக்கெட் பால் வாங்கி சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. வெள்ளை சர்க்கரையை பயன்படுத்தவே கூடாது. 16 விதமான விஷம் கலக்கப்படுது. கடையில வைக்கிற எந்த சாக்லேட்டா இருந்தாலும் அதுல 16 விதமான விஷம் கலக்கப்படுது. குழந்தைங்களுக்கு கடையில வைக்கிற எந்த பொருளுமே வாங்கி தயவு செய்து பெண்கள் கொடுத்துறாதீங்க. நான் அந்த விளக்கு பூஜை வச்சு பெண்களை கூட்டி பேசுறதுக்கு காரணமே, நான் என்னத்தான் இறைவனை கும்பிடுங்கன்னு சொன்னாலும் நாளைக்கு உன் வயிற்றுல ஒரு கட்டி வந்துட்டா, இறைவனை நான் இப்படி கும்பிட்டேனே, இறைவன் என்ன தண்டிச்சாரேன்னு யாரை குற்றம் சொல்லுவேன்? நீ சிவனை குற்றம் சொல்லுவேன். அப்ப நீ படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமா கோயிலா இருந்தா அதுக்கு நான் வழிகாட்ட முடியாது. நீ சாப்பிடுற உணவை முதல்ல செம்மைப்படுத்து. கடையில வைக்கிற எந்த பொருளையும் குழந்தைக்கு வாங்கி கொடுத்தாத. பாக்கெட்ல வரைச்சு வர எந்த பொருளையும் தொடவே தொடாத. தொட்டினா உன் குழந்தை 30 வயசுக்கு மேல உயிரோட இருக்க மாட்டான். ஞாபகம் வச்சுக்க. கடையில பேக்கரியில பர்த்டேக்கு கேக் வாங்குறீங்களா, மேல ஒரு சில்வர் பேப்பர் போட்டிருக்கான்ல, கோல்டு கலர் பேப்பர் போட்டிருக்கான்ல, அது என்ன தெரியுமா? மாட்டு தோடு இருக்குல்ல, அந்த சாணியை கழுவிட்டு அது மேல சில்வர் பிளேட்டை வச்சு ஒரு அடி அடிச்சானா அந்த பிளேட்ல உள்ள கலர் ஒட்டிக்கும். அந்த மாட்டு தோடு தான், குடல் தோடு தான் அது. அதுவும் ஒரிஜினல் சில்வர் வெள்ளிய வைக்க மாட்டான். அதுவும் கெமிக்கல்ல மூலம் பூசப்பட்டது. அதை தட்டி தான், அதுதான் பர்த்டேக்கு நீ கொடுக்குற கேக்கு. கோல்டு கலர்ல அதுவும் மாட்டு தோடு. கடையில ஊறுக்காய் வாங்கி நல்லா நாட்டுக்கு ருசியா திங்கிறல்ல, அந்த ஊறுக்காயில என்ன கலக்கப்படுது தெரியுமா? மாட்டு எலும்பை கொதிக்க வச்சு அந்த ரசத்தை கலக்குறான். அதுல
ஐஸ்கிரீம்ல பண்ணி கொழுப்ப சேர்க்கிறோம். இதெல்லாம் தின்னதுக்கு அப்புறம் நம்ம கடவுள் சிந்தனையே இல்ல. இந்துக்களுக்கு கடவுள் சிந்தனையே இல்லாம அழிஞ்சு போனதுக்கு காரணமே எல்லா உணவுலையும் ஆமிசம் கலக்கப்படுது. அவர் சொல்றாரு பெண்களுக்கு எல்லாம் தெரியும். அவருக்கு தெரிஞ்சுதான் அவர் சரக்கு சாப்பிடுவாரா? அதுல எவ்வளவு விஷம் கலக்குது. அவர் பாவம், அவர் நம்பி வந்த பொண்டாட்டி புள்ளகேரி எல்லாம் என்ன ஆகும்? அவரை பத்தி அவர் சிந்திச்சாரா? முதல்ல அவர் என்ன பத்தி சிந்திச்சுக்கிட்டு வராரு. பாவம், நெருப்பு கிட்ட விட்டில் பூச்சி வந்துச்சான். நெருப்பு கிட்ட ஒரு செகண்ட் பஸ்பம் ஆயிடும். அதே மாதிரி பெண்கள், தயவு செய்து யாரெல்லாம் உங்க சந்ததி இந்த பூமியில பெண் குழந்தையை பெற்ற பெண்கள், நல்லா உங்க பெண் குழந்தை உங்க கண்ணுக்கு எதுக்க ஒழுக்கத்தோடு அறத்தோடு வாழணும்னு ஆசைப்படுறீங்களோ, இன்னைக்கே வீட்டுல உள்ள டிவியை எடுத்து மூட்டை கட்டி வச்சிருங்க. என்னத்த இந்த சாமியார் விளக்கு பூஜை பண்ணி இவ்வளவு கதை சொல்லதான் நம்மளை கூப்பிட்டாரான்னு நினைக்காத. இன்னொரு அம்மா நினைக்குது சாமிக்கு பெண் குழந்தை எல்லாம் இருக்குன்னு சொன்னாரே, அவரு வீட்டுல டிவி இருக்கான்னு நினைக்குது. அந்த தலையாட்டுக்கு போது நீ நினைச்ச இங்க காப்பி வந்துட்டு நான் என்ன பண்ணிட்டேன்? சத்தியமா என் வீட்டுல அம்மா இருக்காங்க, என் மனைவி இருக்காங்க, 2 பெண் குழந்தை இருக்கு, ஆண் குழந்தை இருக்கு. ஆனா எங்க வீட்டுல என்ன இல்ல? டிவி இருக்கு, வீடியோ கனெக்ஷனோட இருக்கு. அங்க என்ன பார்க்கலாம் தெரியுமா? ராமாயணம் பார்க்கலாம், மகாபாரதம் பார்க்கலாம், 63 நாயன்மார்களுடைய வரலாற்றை பார்க்கலாம், நீதி தவறாத அரசனுடைய வரலாற்றை பார்க்கலாம், ஆச்சார அனுஷ்டானத்தோடு பூஜை செய்த அந்தனருடைய வரலாற்றை பார்க்கலாம், கற்புக்கு இளவரசியாக வாழ்ந்த பெண்மணியினுடைய வரலாற்றை பார்க்கலாம். வேற எதையும் பார்க்க முடியாது. ஏன் தெரியுமா? எனக்கு முதல்ல ஒரு பெண் குழந்தை பிறந்தது. மகாலட்சுமி பிறந்துட்டான ஓடி போய் என் மனைவியை பார்த்தேன். அன்னைக்கு தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தேன், பெரிய அளவுல இருந்தேன், செல்வந்தனா. 2வது ஒரு பெண் குழந்தை பிறந்தது. 3 நாள் போய் பார்க்கவே இல்லை என் மனைவிய. ஏன்? பயந்துகிட்டு, கட்டி கொடுக்க பயந்துகிட்ட. கதவை சாத்திக்கிட்டு சத்தியமா இறைவனுக்கு எதுக்க சொல்ற அழுத. 3 நாள் ரூமை விட்டே வெளியே வரல. ஏன் தெரியுமா? முதல்ல ஒரு பெண் குழந்தை பிறந்தது, நான் அதை பத்தி அச்சப்படல, எப்படியாவது நல்லா வளர்த்து அவளை ஒரு நல்லவட்ட கொடுத்துருவான்னு நினைச்சேன். 2வது ஒரு பெண் குழந்தை பிறந்தது, இந்த சமுதாயத்துல என் பெண் குழந்தைய நான் எப்படி சத்தியத்தோடு வளர்க்க போறேன் அப்படின்னு எனக்கு பயம் வந்துடுச்சு. ரூமுக்குள்ள கதவை சாத்திக்கிட்டு சத்தியமா கதர்னேன். அன்னைக்கு எனக்கு விழிப்புணர்வு ஏற்பட்டுச்சு. அதனுடைய பிரதிபலிப்பு தான் இப்ப உட்காந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன் உங்கள்கிட்ட. அன்னைக்கு வீட்டுல இருந்து டிவி எடுத்தேன். நான் டிவி கடை வச்சிருந்தேன். டிவி எடுத்தேன், அந்த தொழிலே இழுத்து பூட்டுனேன். 5 கடையை மூடிட்டேன். பரதேசியா ஆம்பூர்ல இருந்து வெளியே வந்தேன். ஆம்பூர்ல யாராவது தெரிஞ்சவங்க இருந்தா போன் பண்ணி கேளுங்க. வாணியம்பாடி ஆம்பூர்ல தனம் அன்கோன்னா மிகப்பெரிய டிவி ஷோரூம். ஒரு நாளைக்கு 10 லட்சம் ரூபாய் வியாபாரம் நடக்கும். கடையை பூட்டிட்டேன். என் கடையை எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டேன். கடையில இந்த பொருள்லாம் எல்லாருக்கும் அள்ளி கொடுத்துட்டேன். பரதேசியா ஆம்பூர்ல இருந்து அந்த வீட்டை காலி பண்ணி குட்டி யானைக்கு வாடகை கொடுக்க முடியாம குடியாத்த நகரத்துக்கு போனேன். வாடகை வீட்டுல குடியிருந்தேன். அங்கேருந்து பேரணம்பட்டில் என்னுடைய சொத்து, மிகப்பெரிய சொத்து இருந்தது. காலேஜ் கட்டுவதற்காக 35 ஏக்கரை வாங்கி வச்சிருந்தேன். அதுல போய் ஒரு செட்டு போட்டிருந்ததுல குடிசையில தான் இன்னைக்கு தங்கிக்கிட்டு இருக்கேன் 6-7 ஆண்டுகளா. அங்க உட்கார்ந்துட்டு தமிழ்நாடு பூரா ஒவ்வொரு கிராமத்திலும் சென்று ஒவ்வொரு ஆணும் இப்படித்தான் வாழ வேண்டும், ஒவ்வொரு பெண்ணும் இப்படித்தான் வாழ வேண்டும், வருங்கால சமுதாயத்தை செப்பனிட்டால் தான் நாமும் நம் சந்ததி இந்த பூமியிலே அறத்தோடு வாழ முடியும். அதற்கு நம்மளால் முடிந்த விதையை விதைக்க வேண்டும் என்று தமிழ்நாடு முழுவதும் சென்று ஒவ்வொரு கிராமத்திலும் இப்படிப்பட்ட வார்த்தைகளை நான் பதிவு செய்து கொண்டு வருகிறேன். இதனால என்ன நடந்துற போதெல்லாம் நினைக்காத, சத்தியமா நடக்க போகுது. எழுதி வச்சுக்க, நடக்க போகுது. 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த அறநிலைத்துறை எங்க போனாலும் கோயில் கட்டுறதை தடுக்கும். இந்த அறநிலைத்துறையே இல்லாத நிலை ஒரு நாள் இந்த தமிழ்நாட்டில் வரப்போது கூடிய விரைவில் சொன்னேன். இன்னைக்கு அறநிலைத்துறையை இழுத்து மூடக்கூடிய நிலையில் சத்தியமாக சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லா தீர்மானத்தையும் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. என்னுடைய 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி பேசப்பட்ட ஸ்பீச் எடுத்து பாத்தீங்கன்னா இருக்கும். என்ன கோயில கட்ட அனுமதி கேட்டா கொடுக்கறது இல்ல, அவனும் கட்ட மாட்டான், போறவனையும் கட்ட விட மாட்டான். வைக்க பொருளை படுத்திருக்க நாய் மாரி. நாய் வைக்கல திங்காது, திங்க வர மாட்டேன் திங்க விடாது. இந்த கோயில நாளைக்கு கட்டணும் போய் அனுமதி கேட்டு கொடுக்க மாட்டான், அவனும் கட்ட மாட்டான். 50,000 ரூபாய் சம்பளம் அவருக்கு. யாரு விட்டு காசு? என் சிவபெருமானுடைய ஒண்டியில உடைச்சு சொத்தை வித்தவன் சம்பளம் எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். ஆனா கோயில் கட்ட அனுமதி கொடுக்க மாட்டான், அவனும் கட்ட மாட்டான். நீங்க போய் வீட்டுல படுத்து கிடப்பீங்க. கேட்டா இது அரசாங்க கோயில். இது அரசாங்க கோயிலா? இல்ல. இது அறநிலைத்துறை கோயிலா? இல்ல. அறநிலைத்துறை யார் தெரியுமா? இந்த கோயிலையும் கோயில் சொத்தையும் பாதுகாக்கிற வாட்ச்மேன், வேலைக்காரன்.
இந்த கோயிலுக்கு முதலாளி யாரு தெரியுமா? இந்த ஊர்ல இருக்கிற 2000 எங்க கலந்த கோயிலுக்கு முதலாளி. முதலாளி எல்லாம் போய் வீட்டுல படுத்துட்டான். வாட்சி வேணும் நேரத்தை எல்லாம் ஏழை விட்டு அள்ளிக்கிட்டு போறான். சிலை இழந்துட்டு போய் உலகம் பூரா வித்துக்கிட்டு இருக்கான். நீ வீட்டுலயே படுத்துக்கட. நீனும் உருப்பிட முடியாது, உன் பொண்டாட்டி பிள்ளையும் உருப்பிடாது, உன் ஜந்தரியும் உருப்பிடாது. இதுதான் சத்தியம். ஏதாவது தப்பா பேசுறா சொல்லுங்க. தப்பா பேசுறா தப்பா பேசுறா சொல்லுங்க. நிறுத்திடுறேன். எங்களுக்கு தெரியல. பேசவா நிறுத்திடுவா? எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு, சத்தியமா தெரிஞ்ச அளவுக்கு தான் சொல்றேன். நீங்க யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. மறுபடியும் சொல்றேன், நான் பேசுற வார்த்தை ஏதோ ஒரு வார்த்தை ஆள் மனசுல போய் குத்தும். ராத்திரி சாப்பிடு, தூங்கு, தூங்கறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் நான் பேசுற வார்த்தை உன் மனசுல குத்துருச்சு இல்ல, அந்த ஒரு கலந்தாய்வு பண்ணு. தூங்கிடு, காலையில எந்திரி. உன் மனசாட்சி சொல்லும், நான் நாக்கு நுனியில இருந்து பேசுறேனா, அடிவயத்தில இருந்து பேசுறேனா, நான் பேசிய வார்த்தையில் எவ்வளவு சத்தியமும் தர்மமும் நீதியும் ஒளிஞ்சிருக்குன்னு உன் மனசாட்சி உனக்கு சத்தியமா சொல்லும். சத்தியமா சொல்லும். நான் என் சுயநலத்துக்காக பேசல, உன்னை தப்பாவும் நான் நினைக்கல. ஆனால் என் அப்பா என் கையை பிடிச்சு அழைச்சிட்டு போய் இது சிவனாலயம், இது பெருமாளாலயம், இது சத்தியம், இது தர்மம் எங்க அப்பா எனக்கு சொல்லிக் கொடுக்கல. எங்க அப்பாவோட அப்பாவுக்கு சொல்லிக் கொடுக்கல. அவரோட அப்பா எங்க அப்பாவுக்கு தாத்தாவுக்கு சொல்லிக் கொடுக்கல. 3-4 தலைமுறையா என் சமுதாயத்தை நல்ல சான்றோர்கள் வழி நடத்தவில்லை. இது சமுதாய குற்றமா, சான்றோர் குற்றமானா? இது சமுதாய குற்றம் அல்ல, சான்றோர் குற்றம். நான் தாண்டா நிம்மதியா வாழல, என் பிள்ளைங்களாவது வாழணுமா வேணாம் வேண்டாமா? இந்த ஊர்ல இருக்கிற இப்ப கேட்டுக்கிட்டு இருக்க அத்தனை பேரையும் கேட்கிறேன், நீங்க தான் சந்தோஷமா வாழல, உங்க சந்ததியா இந்த ஊர்ல சந்தோஷமா வாழணுமா வேண்டாமா? சொல்லுங்கடா. வாழணும்னா இந்த சத்தியத்தையும் தர்மத்தையும் நீங்க உயர்த்தி பிடித்தால் மட்டுமே நீங்கள் உங்கள் சந்ததி இந்த பூமியிலே சந்தோஷமாக வாழ முடியும். மறந்துடாதீங்க. இந்த ஊருக்கு மூத்த குடி முதல் குடி எதிரா, பழமையான கோயில் எதிரா இந்த சிவாலயம். அப்பனா இந்த ஊருக்கே மூத்த குடி முதல் குடி இந்த குடி தான். இந்த குடியை வச்சுதான் இந்த குடியெல்லாம். அதான உண்மை. இந்த குடி குட்டிச்சவரா கிடந்தா இந்த குடி எப்படிதான் வாழும்? இந்த மூத்த குடி குட்டிச்சவரா, இந்த குடி எப்பதான் வாழும்? யாராவது சிந்திச்சு பார்த்தோமாடா? யாராவது சிந்திச்சு பார்த்தோமா? தயவு செய்து இதை கேட்டுக்கிட்டு இருக்க இளைஞர்கள்லாம் இனிமே தூங்காதீங்க. மணலூர் பேட்டையில இதே மாதிரி விளக்கு பூஜை பண்ணி மீட்டிங் போட்டேன். விக்னேஷ்னு ஒரே பிள்ளை கிளம்பணும். அந்த கோயிலை 1.25 கோடி ரூபாய்க்கு திருப்பணி செய்து கும்பாபிஷம் பண்ணான். வாட்ஸ்அப் பேஸ்புக்ல கதறி கதறி பதிவை போட்டான். உலகத்தில் உள்ள எல்லா நாடுகள்ல இருந்து அவனுக்கு பணம் அனுப்பப்பட்டது. போய் பாரு காக்கணேஸ்வரர் கோயில. ஒரே பிள்ளை விக்னேஷ்னு ஒருத்தன். ஓ மணலூர் பேட்டையில 2.5 வருஷத்துக்கு முன்னாடி மீட்டிங் போட்டு இதே மாதிரி பேசினார் ரோட்ல உட்காந்து. ஒருத்தன் ஒரே பிள்ளைதான் கையில எடுத்தாங்க. இப்ப கூட சொல்றேன், இதுல உட்கார்ந்து இருக்க ஒரு ஆணோ பெண்ணோ இல்ல, இந்த ஊர்ல உள்ள முக்கியஸ்தர் யாரோ ஒருத்தர் இந்த கோயிலை கட்டியே ஆகணும், இந்த கோயிலை உயர்த்தி கட்டியாச்சுன்னா இந்த ஊர்ல 2000 குடி வாழுமே அப்படின்னு கன்னட கட்டிட்டீங்கன்னா இன்னையில இருந்து 15 மாசத்துல இந்த கோயில் கும்பாபிஷேகம். உன்னை தடுக்க எவனாலையும் முடியாது. எத்தனை கோடி பணம் வேணுமோ அத்தனை கோடி இங்க வரும். நான் வர வைப்பேன். நான் இல்ல, நாங்கிற வார்த்தை என்னுடைய வார்த்தை இல்ல, அது ஆணவ வார்த்தை, ஈசனுடைய வார்த்தை. நான் பேசல, அவன் பேசிக்கிட்டு இருக்கான். சரி, ஒரு ஊர்ல ஒரு சிவன் ஆலயம் இடிந்து கிடந்தால் என்ன தீமைன்னு சொன்னேன். ஒரு சிவாலயத்தை எடுத்து கட்டினால் என்ன நன்மை விளையும்? நல்லா கேட்டுக்க. பாவ கணக்கு தனியா போகுமா, புண்ணிய கணக்கு தனியா போகுமா? பாவம் புண்ணியத்தோட சேராதான், புண்ணியம் பாவத்தோட சேராதான். பாவமோ புண்ணியமோ இருந்தாதான் இந்த பூமியில பறக்கலாம். புண்ணியம் இருந்தாலும் பறப்போம், பாவம் இருந்தாலும் பறப்போம். இது ரெண்டும் கலந்து இருந்தாலும் பறப்போம். இது ரெண்டும் நில்லாதான் சாமியோட சாமியா கலக்க முடியும். மறந்துடாத. நம்ம எங்க இருந்து வந்திருக்கோம் தெரியுமா? எங்க இருந்து வந்திருக்கோம்? இறைவன்றிலிருந்து வந்திருக்கோம். நமக்கு அப்பா அம்மா யாரு தெரியுமா? யாரு அப்பா அம்மா? வீட்டுல படுத்து கிடக்குறாங்களா? வீட்டுல படுத்து கிடக்குற அப்பா அம்மா இந்த உடம்புக்கு, உள்ள இருக்கிற ஆன்மாவுக்கு அப்படி வெட்டி வெட்டி உயிர் பண்ணிருந்தா அப்படி நெகட்டி மாதிரி ஒரு பிம்பம் பெரியுது பாரு, அதுக்கு பேரு ஆன்மான்னு பேரு. அது நேர மேல போகும். அது எங்க இருந்து வந்தது? ஈசன் இருந்து வந்தது. அப்ப அதுக்கு அப்பா அம்மா யாரு? சிவபெருமானும் பார்வதி. இங்க உட்கார்ந்து இருக்கீங்களா, வீட்டுல படுத்துக்கிட்டு சீரியல் பார்த்துட்டு இருக்காங்க பாரு, அத்தனை பேருக்கு அப்பா அம்மா சிவபெருமானும் பார்வதி நம்ம அப்பா அம்மா. அப்ப
நீ எங்க இருந்து வந்து அங்க போய் சேரணும்னா பாவமும் இருக்கக்கூடாது புண்ணியமும் இருக்கக்கூடாது. நில்லாச்சுன்னா நீ வெட்டி வெட்டி உயிர் பிடிக்கும் போது ஆன்மா கைலாயத்துக்கு போயிடும். பாவம் செஞ்சா யமலோகத்துக்கு போவோம், புண்ணியம் செய்தாலும் யமலோகத்துக்கு போவோம். நல்லா புரிஞ்சுக்க. செத்தது என்ன நடக்கும் தெரியுமா? ஒரு பழமொழி உண்டு, முன்ன பின்ன செத்துருந்தாதான் சுடுகாடு தெரியும்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இப்ப தெரியாது, சாவர அன்னைக்கு தெரியும். வெட்டி வெட்டி உயிர் பிடிந்து வர அப்ப என்ன நடக்குமா? நீ பாவத்தை செய்திருந்தால் இந்துவாக பிறந்து இந்த ஊர்ல சத்தப்படாது, இந்துவாக பிறந்து இந்த ஊர்ல இருந்து இந்த ஆலயம் கட்டுறத வேடிக்கை பார்த்துக்கிட்டு இந்த கோயில் இப்படியே கிடக்காத நீ பார்த்துக்கிட்டு இருந்துட்டா, சுயநலத்துக்காக வாழ்ந்துட்டீங்கன்னா என்ன நடக்கும்னு சொல்றேன் கேட்டுக்க. வெட்டி வெட்டி உயிர் பிரிவாரு. அப்ப கைலாயத்தில இருந்து சிவகணங்கள் வராது, யமலோகத்தில இருந்து யமதர்மா 2 தூதன் அனுப்புவான். யமலோகத்தில இருந்து யம தூதர்கள் 2 பேர் வருவாங்க. ஆன்மா அப்படி உடம்ப விட்டு பிரிஞ்ச உடனே அப்படியே ஒரு பந்து மேரி சொல்லட்டி சைன்னு கொண்டு விடுவாங்க. எங்க கொண்டு போவாங்க? யமலோகத்துக்கு கொண்டு போவாங்க. எவ்வளவு கிலோமீட்டர் தெரியுமா? 16,02,000 கிலோமீட்டர். இது நான் சொல்லல, கருட புராணம் சொல்லுது. செல்லு வச்சிருக்கல, அதை எடுத்து கருட புராணம்னு அடிய வரிசையா வரும். என்னென்ன தவறு செய்தால் மேல போய் என்னென்ன தண்டனை அனுபவிக்கணும்னு கருட புராணம் வரும். சைன்னு கொண்டு போயிடுவான் யமலோகத்துக்கு. அங்க யமதர்மன் உட்கார்ந்து இருப்பான். ஓ தகடியில தகடி அந்த ஊர் பேரு, தகடியில இருந்து கொண்டு வந்துட்டியா என்னார? ரைட், ஓகே, சரி. அவன் கணக்கு முடிஞ்சுட்டு அவன் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் வீட்டுல அழுதுட்டு கிடக்குது. திருப்பி கொண்டு போய் அவன் வீட்டுல விடு. 16வது நாளோ 22வது நாளோ அவன் பேர பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து அவனுக்கு பிண்டம் முடிச்சு போடுவாங்க. அந்த கடமை முடிஞ்ச உடனே மீண்டும் அவனை அழைச்சிக்குவான். அப்படின்னு ஆன்மாவை திருப்பி அங்கிருந்து அனுப்பிச்சிடுவான் யமதர்மன். யமதூதர்கள் மறுபடியும் சைன்னு ஒரு சுத்து நேரா உனத்த வீட்டுல நிறுத்திடுவான். வித்தின் செகண்ட்ல மேல போயிட்டு வித்தின் செகண்ட்ல கீழே வந்துருவேன். வீட்டுல விட்டுருவான். வீட்டுக்கு வந்தா அங்க பொண்டாட்டி அழுகுறாளா, பீரோல திறந்து நகையெல்லாம் தேடுறாளான்னு தெரியும். அண்ணன் தம்பி எல்லாம் அழுகுறானா, டாக்குமெண்ட் எல்லாம் தேடுறானான்னு தெரியும். கடங்காரன் வந்து வாசல்ல உட்காந்துக்கிட்டு என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான்னு தெரியும். ஜெனரேட்டர் இல்லையா? ஜெனரேட்டர் இருக்கா இல்லையா? ஜெனரேட்டர் ஸ்டார்ட் பண்ணு. சத்தம் போடாதீங்க அப்பா, டார்ச் அடிங்க. பவர் கட்டு யாரும் எந்திரிக்க விடாது, உட்காருங்க அம்மா. சத்தப்படாத அம்மா. என்ன பாடுறா? திரும்பி பாடுறா, என்ன பாடுறா? கொண்டு வந்து வீட்டுல விட்டுருவா. அங்க என்னென்ன அநியாயம் நடக்குதுன்னு எல்லாம் தெரியும். உண்மையா அழுகுறவங்க எல்லாம் தெரிவாங்க. பசிக்கும், சாப்பிட முடியாது. என்ன பாரு, பசி எடுக்கலையா? உட்காரு. பசிக்கும், சாப்பிட முடியாது, தாகம் எடுக்கும், தண்ணி குடிக்க முடியாது, படுக்கலாம் நினைக்கலாம், படுக்க முடியாது, தூண்ல உட்காந்துக்கணும், உத்தரத்துல உட்காந்துக்கணும். எல்லாரும் சாப்பிடுவாங்க, பார்த்துட்டு தான் இருக்கலாம். உன்னால சாப்பிட முடியாது. எழுதி வச்சுக்க, இதெல்லாம் இப்ப தெரியாது. வெட்டி வெட்டி உயிர் போது பாரு. அன்னைக்கு தெரியும், நடராஜசாமி சொன்னாரு. அதெல்லாம் சரியா தப்பான அப்ப தெரியும், இப்ப தெரியாது. அதுதான் முன்ன பின்ன செத்துருந்தாதான் சுடுகாடு தெரியும்னு சொல்லுவாங்க. எதுவுமே என்னால செய்ய முடியாது. 16வது நாளோ 22வது நாளோ உன் ஜண்டரி எல்லாம் உட்காந்து பிண்டம் முடிச்சு போடுவான். 3 பிண்டம். அது மந்திரத்தை சொல்லுவான். அந்த மந்திர ஆற்றல் அந்த உணவுல இருக்கிற ஆற்றலை கொண்டு வந்து உடம்புல சேர்க்கும். அப்பதான் பசி ஆறு உனக்கு. 16வது நாளோ 22வது நாளோ அது முடிஞ்ச உடனே அழைச்சிப்பான் யமதூதன் 2 பேரை. கிளம்புடா, போதும், வேலை முடிஞ்சு போயிட்டு அழைச்சிட்டு போவான். எப்படி கொண்டு போனா பாரு, அப்படி கொண்டு போக மாட்டான். 16,02,000 கிலோமீட்டர் நடக்க விட்டு
கொண்டுட்டு போவான். ஒரு வருடம் 365 நாளுக்குள்ள நீ எவ்வளவு போய் சேரணும். போற வழியில ஒரே ஒரு தர்மத்துக்கு மட்டும் சொல்லிடுறேன். ஆயிரக்கணக்கான தர்மத்துக்கும் இருக்கு, பாவத்துக்கும் கணக்கு இருக்கு. எல்லாத்துக்கும் என்னென்ன தண்டனைன்னு வரும் அதுல கருட புராணத்துல. ஒரே ஒரு புண்ணியத்துக்கு மட்டும் சொல்லிடுறேன். உன் ஊர்ல ஒரு சிவாலயம் இருந்தா அந்த சிவாலயத்துக்கு ஒரு பசுமாடு வாங்கி கொடுத்திருந்தா அங்க ஒரு பெரிய நதி ஓடும். அது நதி இல்ல, உலகத்துல உள்ள அவ்வளவு அசிங்கம் சாக்கடையும் கலந்து கொல கொலன்னு ஓடும். அந்த அந்த இடத்துல ஒரு போட்டு இருக்கும், ஒருத்தன் ஒரு நோட்டு வச்சிருப்பான். தகடியில சிவாலயம் இருந்துச்சு. அந்த ஊர்ல இந்துவா பிறந்தான். சிவாலயத்துக்கு ஒரு பசுமாடு வாங்கி விட்டுருக்கானு கணக்கு பார்ப்பாங்க. அவன் கணக்க வாங்கி விட்டுருந்தா அந்த போட்ல உட்கார வச்சு அந்தாண்ட கொண்டு போய் விடுவாங்களாம். இல்லைன்னா 2 சாத்தி அந்த சாக்கடையில தள்ளுவாங்களாம். நீந்திக்கிட்டே நீ அந்தாண்ட போகணுமா. ஒரு தர்மத்துக்கு மட்டும் சொல்லிட்டேன். அந்தாண்ட போய் கரையை ஏறணும். யமலோகத்துல கொண்டு போய் சேர்ப்பான். யம தர்மம் உட்கார்ந்து கணக்கு பார்ப்பான். என்ன கணக்கு? உன்னுடைய பாவ கணக்கு. நீ என்னென்ன இந்த பூமியில பிறந்து பாவம் செய்திருக்க கணக்கெல்லாம் பார்க்கப்படும். அதற்கான தண்டனை தினந்தோறும் வழங்கப்படும். சட்டியில போட்டு வரப்பாங்களா, உரல்ல போட்டு இடிப்பாங்களா, சல்லடை போட்டு சலிப்பாங்களா, அண்டாவை போட்டு கிண்டுவாங்களா, இடிக்க சலிக்க உன் ஆன்மாவை படாத சித்திரவதை மேல அனுபவிக்கணுமா? எவ்வளவு நாள் அந்த நீ செய்த ஒவ்வொரு பாவத்திற்கான தண்டனையும் முடியும் வரை நீ அந்த சித்திரவதை அனுபவிக்கணும். அது முடிஞ்ச பிறகு உன் புண்ணிய கணக்கு வரும். இது அங்க பார்க்க மாட்டாங்க. யமலோகத்துல கைலாயத்துக்கு அனுப்பிச்சிருவாங்க சிவகணங்கள்ட்ட. ஏன்னா தர்மத்துக்காக உட்கார்ந்து தர்மத்தின் அதிபதி அங்க உட்கார்ந்து இருப்பார். அவர் தான் உங்க கணக்க புண்ணிய கணக்க பார்ப்பாரு. அங்க போய் நிக்கணும். அது என்ன கணக்கு தெரியுமா? புண்ணியத்துக்கு அங்க பலன் கிடைக்காது. மீண்டும் நீ பூமியில அனுப்பப்படுறதுக்கான கணக்கு. நீ எவ்வளவு புண்ணியம் பண்ணி இருக்கியோ, நீ அந்தனா பிறந்து அந்தனா வாழ்ந்தியா, அயோக்கியனா வாழ்ந்தியா, சத்திரியனா பிறந்து சத்திரியனா வாழ்ந்தியா, தவசியா வாழ்ந்தியா, அயோக்கியத்தனம் பண்ணியா, செட்டியாரா பிறந்து செட்டியாரா வாழ்ந்தியா, அயோக்கியத்தனம் பண்ணியா, ஊருக்கு பெரிய மனுஷனா பிறந்து ஊரை பாதுகாத்தியா, ஊரை கொள்ளையடிச்சியா, அந்த புண்ணிய கணக்கு பார்க்கப்பட்டு நீ புண்ணியவதி வயிற்றுலையோ, நாய் வயிற்றுலையோ, பாம்பு வயிற்றுலையோ, சாக்கடையில் உள்ள புழு வயிற்றுலையோ, ரோட்ல ஓடுற பிச்சைக்காரனாவோ அடுத்த பிறப்பு மீண்டும் பூமியில பிறப்ப. நீ செய்த புண்ணியத்தின்படி மீண்டும் பூமியில பிறப்பாய். போக இறக்க பிறக்க போய் போய் வரணுமா? இதுக்கு ஏதாவது எண்ணிக்கை இருக்கா? எண்ணிக்கை இல்லையா? 7 கடல் மண்ணை எண்ணி விடலாம். இந்த மானுட பிறப்பினுடைய பிறப்பை யாரும் எண்ண முடியாதுன்றாங்க. 7 கடல் மண்ணை எண்ணிடலாமா? நம்ம பிறப்பை எண்ண முடியாதா? நல்லா புரிஞ்சுக்க. மாணிக்கவாசக பெருமான் பாடுறாரு, கூடாய் புழுவாய் பல்விருகமாகி பாம்பாகி பறவையாகி தேவராய் முனிவராய் எத்தனையோ கோடி பிறப்பு பிறந்து பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் உன் திருவடியை காணுங்கிறாரு. சிவபெருமானுக்கு தொண்டு செய்யற வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு பல ஆயிரம் கோடி பிறப்பு பிறந்து பிறந்து இழைத்தேன் எம்பெருமான்கிறாரு. இப்ப கூட சொல்ற கேட்டுக்க. இங்க உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கவங்களாம் எத்தனை பேர் இந்த கையில இறுக்கி பிடிப்பீங்கன்னு தெரியாது. இந்த ஆலயம் இடிஞ்சு கிடந்திருக்கு, பல நூற்றாண்டுகள் இடிஞ்சு கிடந்திருக்கு. எத்தனையோ பேர் முயற்சி பண்ணியிருப்பாங்க, கட்டுறதுக்கு முடியல. இன்னைக்கு நம்ம ஒண்ணு சேர்ந்திருக்கோம். இது ஒண்ணு சேரல. இன்னும் 90% வீட்டுல படுத்து கிடக்குறாங்க. 10% தான் கோயிலுக்கு வந்திருக்கோம். அப்படித்தானே? அப்படித்தானே? அந்த 90% எனக்கு குறைஞ்சது 60% மக்களாவது இந்த கோயிலுக்காக வந்துடணும். இந்த கோயில் கட்டப்படணும். அவரவர்களால் முடிஞ்ச நிதி உதவியும் உடல் உழைப்பையும் தந்து இந்த ஆலயத்தை திருப்பணி செய்யணும். செய்யணுமா வேணாமா? நல்லா சொல்லுங்க. செய்யணும். சரி, நல்லா கேட்டுக்க. பாவ கணக்கு தனியா போகுமா, புண்ணிய கணக்கு தனியா போகுமா? பாவம் புண்ணியத்தோட சேராதான், புண்ணியம் பாவத்தோட சேராதான். பாவ கணக்கு இங்க, புண்ணிய கணக்கு இங்க. நீ என்ன பாவம் செய்தாலும் அந்த பாவத்தை நீயும் உன் சந்ததியும் 21 தலைமுறைக்கு அனுபவிக்கணும். நீ என்ன புண்ணியம் செய்தாலும் அந்த புண்ணியத்தினுடைய பலனை நீனும் உன் சந்ததியும் 21 தலைமுறைக்கு அனுபவிக்கணும். உன்னோட எல்லாம் விட்டுட்டு போவாது. ஏன் சாமி இந்த கலியுகத்துல இதெல்லாம் நம்ப முடியுமா சாமி? இதெல்லாம் எங்க சாமி இருக்கு? எப்படி தெரிஞ்சுக்கிறது? தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஜாதகத்தை எடுத்துட்டு போய் ஜோதிடத்தை கொடுத்தீங்கன்னா அப்படி எடுத்து பார்ப்பான் ஜாதகத்தை. லக்கணத்திலேருந்து 1, 2, 3, 4, 5 5ஆம் இடம் வந்ததா அப்படி நின்று பாப்பா. ஓ மூஞ்சியும் பாப்பா. என்ன இருக்கு தெரியுமா? அதுல 5ஆம் இடத்துக்கு பேர் என்ன தெரியுமா? பூர்வ ஜென்ம புண்ணியம்னு பேரு. என்ன ஜென்ம புண்ணியம் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீயும் உன் முன்னோரும் முற்பிறவியில் செய்த இப்பிறவியில் செய்த பாவ கணக்கு புண்ணிய கணக்கு அங்க வந்து நிக்கும். அங்க நல்ல கணவன் கிடைப்பானா? 6 மணிக்கு மேல தண்ணி அடிச்சுட்டு வந்து இழுத்து போட்டு மிரிக்கிறவன் கிடைப்பானான்னு அங்க இருக்கும்.
நல்ல பொண்டாட்டி கிடைப்பாளா, நல்ல பாம்பு உனக்கு வந்து வீட்டுல புசு புசுன்னு படம் எடுக்குமாங்கிறது அங்க தெரியும். எங்க தெரியும்? 5ஆம் இடத்துல தெரியும். அதுக்கு பேரு பூர்வ ஜென்ம புண்ணியம்னு பேரு. அப்ப நீயும் உன் முன்னோர்களும் செய்த பாவ புண்ணிய கணக்கு உன்னை பின்தொடரும், மறந்துடாத. நீ சாவுற பாரு, உன் கூட 3 விஷயம் தாப்பா வரும். வெட்டி வெட்டி உயிர் பிரியும் போது 3 விஷயம் வரும். ஒண்ணு நீ செய்த புண்ணியம், இன்னொன்னு நீ செய்த பாவம், 3வது உன்னுடைய அறிவு. இது 3ம் உன் கூட வரும். பாக்கி எதுவுமே வராது. உன் பொண்டாட்டி புள்ள, நீ சேர்த்து வச்ச சொத்து, ஜாதி, பணம், அரசியல் கட்சி தலைவர், ஒரு வெண்டைக்காவும் வராது. இது 3 மட்டும் வரும். எப்படி சாமி அறிவு வருதுன்னு கேக்குறியா? அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் கேளு. ஒரு பசுமாடு கண்ணு போடுது, அந்த கண்ணுட்டிய தூக்கி விடுற, அது எங்கடா போகுது? நேரா பால் குடிக்க போகுது. ஏன் காது தொங்குது இல்ல, காதை போய் கடிக்க வேண்டியதானே. பாடு தொங்குது இல்ல, பாட போய் கடிக்க வேண்டியதானே. காம்பள பாடு இருக்குன்னு அந்த கண்ணுக்குட்டிக்கு யாரு சொல்லி கொடுத்தா? முற்பிறவியினுடைய அறிவு. ஒரு குழந்தை பிறந்துச்சு, தாய் கதறினோடனே, குழந்தை அழுதானே பாலை அப்படி தூக்கிட்டு போறான். அப்படி போன உடனே மடிக்கிட்ட போன உடனே அந்த குழந்தை வாய் போலக்குது பால் குடிக்க. அப்ப அந்த குழந்தைக்கு மடியில பால் இருந்து யார் சொல்லி கொடுத்தா? முற்பிறவியினுடைய அறிவு. ஞாபகம் வச்சுக்க, இந்த அறிவு உன் கூட வரும். உன் பிள்ளை பிறந்திருக்கும், பேர குழந்தை பிறந்திருக்கும், வீட்டுல யாருமே பேசாத வார்த்தையா திடீர்னு அந்த குழந்தை பேசும். அது எங்க போய் கத்துக்கிட்ட? முற்பிறவியினுடைய அறிவு. மறந்துடாத. அப்ப நீ செய்த பாவம் உன் கூட வரும், நீ செய்த புண்ணியம் உன் கூட வரும், உன்னுடைய அறிவு கூட வரும். இது 3ஐயும் நீ வளர்த்துக்கணும். எதை வளர்க்கின்றாயோ அதுதான் அடுத்த பிறவி. இது அளவுக்கு மீறி நீ புண்ணியம் செய்தால் உன் ஆன்மா கைலாயத்திற்கு சென்றுவிடும். நீ எங்கே இருந்து வந்தாயோ அங்கே உன் ஆன்மா செய்துவிடும். அதற்கு என்ன வழி என்றால், இந்த புண்ணிய கணக்குங்கிற பானை நம்பி வழியணும். இந்து தர்மத்துல எந்த புண்ணியத்தால் அந்த புண்ணிய கணக்குங்கிற பானை நம்பி வழியுமா? ஒரே ஒரு தர்மத்தை தவிர வேற எந்த தர்மத்தாலையும் இந்த புண்ணிய கணக்குங்கிற பானை தர்மம் நம்பி வழியாது. அதை நம் முன்னோர்கள் பாடலாக பதிவு செய்தார்கள். புள்ளினால் 5 கோடி, புதுமண்ணால் 10 கோடி, சுட்ட செங்கல்லினால் கோயில் கட்டினால் 100 கோடி, கரும் கல்லினால் கோயில் கட்டினால் கையிலே விட்டு அகலார்தாமே. இந்த பாட்டினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? ஒரு சிவலிங்கத்தின் மேனி வெயிலையும் மழையிலையும் கடந்துச்சுன்னா, வில்லாலையோ கீட்டாலையோ ஒரு கொட்டா போட்டு வச்சுன்னா 5 கோடி வருஷம் உனக்கு கைலாயத்துல இடமா. மண்ணை மிதிச்சு மண்ணால கோயில் கட்டினா உனக்கு 10 கோடி வருஷம் ஆன்மாவுக்கு கைலாயத்துல இடமா. சுட்ட செங்கல்லினால் கோயில் கட்டினால் 100 கோடி வருஷம் ஆன்மாவுக்கு கைலாயத்துல இடமா. தெரிஞ்சோ தெரியாமலோ கரும் கல்லினால் கோயில் கட்டினால் கையிலை விட்டு அகலார்தாமே. இந்த கோயில ஏன் கருங்கல்ல கட்டினாங்க தெரியுமா? இந்த கோயில கட்டின ராஜா எல்லாம் மீண்டும் பூமியில பிறக்க மாட்டான். அப்படி பிறந்தானா எது தெரியுமா பிறப்பான்? ஈஸ்வரனுடைய ஆணைக்கிணங்க மீண்டும் இந்த காரியத்தை நடத்துவதற்காக பிறப்பான். வந்து அந்த காரியத்தை முடிச்சுட்டு மீண்டும் கைலாயத்துக்கு விடுவான். அவங்க அவதார புருஷர்கள். நம்மள மாதிரி சாக்கடை கிடையாது. பிறந்துட்டு இந்த பூமியில கஷ்டம் பட மாட்டாங்க. என்ன காரியத்திற்காக இந்த பூமிக்கு வந்தார்களோ அந்த காரியத்தை முடித்த உடனே அவங்க ஆன்மா ஈசனால் அழைக்கப்பட்டு விடும். மீண்டும் கைலாயத்திற்கு சென்று விடுவார்கள். இப்ப தெரியாது நான் சொல்றதுதான். எப்ப தெரியுமா தெரியும்? கட்டி கட்டி உயிர் பிரிவாரு அன்னைக்கு தெரியும். ஏதோ நடராஜசாமி வந்தாரு, ஊருக்கு அதையெல்லாம் பேசி நம்மளை பயமுறுத்திட்டு போயிட்டாரு. கோயிலை கட்டுறதுக்காக நினைக்காத. நான் உன்னை பயமுறுத்துறதுக்கோ காசை கொடுக்கறதுக்கோ நான் இன்னும் பெருமை தேடுறதுக்கோ இங்க வரல. நீ இந்த பூமியிலே சந்தோஷமாக வாழ வேண்டும். நீ வாழ்ந்தது மட்டுமல்ல, உன் சந்ததி இந்த பூமியிலே சந்தோஷமாக வாழ வேண்டும். அப்படி வாழ வேண்டும் என்று சொன்னால் நம் முன்னோர்கள் வாழ்ந்து காட்டிய இந்த அறத்தையும் சத்தியத்தையும் நீங்கள் பாதுகாக்க வேண்டும். பாதுகாக்க தவறினீர்கள் என்று சொன்னால் இந்த சத்தியமும் தர்மமும் உங்களையும் உங்கள் சந்ததியும் பாதுகாக்காது என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கோயிலை கட்டணுமா வேணாமா? கட்டணும். கட்டிடலாமா? கட்டலாம். ஒண்ணு இல்ல, இங்க இருக்கிற இளைஞர்கள் எதுக்கோ வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கீங்க, எதையோ போய் செல்லுல தேடுறீங்க. இன்னைக்கே இங்க உள்ள இளைஞர்கள் 2000 வீடு இருக்கு. 750 இளைஞர்கள் சிங்கம் மாறி இருக்கீங்க இந்த ஊர்ல. அறிவு சார்ந்த இளைஞர்கள் படிச்ச நீங்க. நாளைக்கே எல்லாரும் ஒண்ணு சேருங்க. பெரியவங்க எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், பெண்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், உறுதுணையா. நாளைக்கு நீங்க தான் இந்த ஊருக்கு தூணு. அதுல ஒரு 10 இளைஞர்களோ 25 இளைஞர்களோ இல்ல 750 பேர் கூட ஒன்னா சேர்ந்து ஒரு கூட்டம் போடுங்க. இந்த கோயிலை போட்டாயிடுங்க, மொத்த கட்டமைப்பு பண்ணுங்க. இந்த கோயிலை திருப்பணி செய்யறதுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யுங்க. நான் கிட்ட நிக்கிறேன். நான் இருந்து எல்லா பணியும் உங்களுக்கு செய்து தரேன்.
இந்த செய்திய இந்த கோயில் இப்படி கடக்குது. உலகம் பூரா இருக்கிற ஆன்மீக பற்று கொண்ட, ஈசன் மீது பற்று கொண்ட, ஈசனுக்காக தொண்டு செய்ய வேண்டும் என்று காத்து கொடுக்கின்ற எத்தனையோ செல்வந்தர்கள் பணத்தை யாரிடம் கொடுத்து அந்த பணியை சரியாக செய்வார்கள் என்று தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு செய்தி அவர்கள் காதில் கிடைத்தால் அடுத்த கன நேரம் கோடிக்கணக்கான ரூபாய் இந்த ஆலயத்தை தேடி வரும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் பெற்ற புள்ள இந்த ஊர்ல 2000 புள்ள இருக்கா. நான் பெற்ற புள்ள 2000 புள்ள. 2000 புள்ள. ஹலோ, ஒண்ணு இல்லடா, ஒண்ணு இல்ல. சவுண்ட பாரு. ஹலோ, ஒண்ணு இல்லடா. நாளைக்கே திருப்பணி தொடங்குறோம்னு வச்சுக்கீங்க. ஆண்கள் ஒரு பக்கம் நிதி கொடுக்கட்டும், இளைஞர்கள் ஒரு பக்கம் நிதி கொடுக்கட்டும். இந்த ஊர்ல இருக்கிற 2000 இந்த ஊர்ல இருக்கிற 2000 வீட்டு பெண்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரே ஒரு செயல் செய்யுங்க. இந்த கோயில் நாளைய தேதியில திருப்பணி தொடங்க போது, என்ன 365 நாள் திருப்பணி நடக்க போகுது, ஒரு வருடம் நடக்க போகுதுன்னு வச்சுக்க. நாளையில இருந்து ஏதாவது ஒரு செலவை, நமக்கு வேண்டாம் அந்த செலவு, செல்போனுக்கு ரீசார்ஜ் பண்றது ஒரு 30 ரூபாய் நேர்த்திடு, இல்லைன்னா டிவிக்கு கேபிள் கனெக்ஷனை கட் பண்ணிடு, இல்லைன்னா காஸ்ட்லியான சோப்பு வாங்காது, இது வேண்டாம் தூக்கி எறிஞ்சிரு. ஏதாவது ஒரு செலவை தினந்தோறும் ஒரு 10 ரூபா நோட்டு 30 ரூபா செலவை குறைச்சிரு. பண்ணல அந்த 30 ரூபாயை எடுத்து யாருக்காக? ஈசனுக்காக தனியா ஒரு டப்பாவில் போட்டு டெய்லி 30 ரூபா 10 ரூபா. இந்த ஊர்ல இருக்கிற அனைத்து வீட்டு பெண்களும் வெறும் 30 ரூபாய் எடுத்து ஒரு டப்பால 365 நாள் போட்டு, ரொம்ப நாளைக்கெல்லாம் வேண்டாம். எவ்வளவு தெரியுமா அக்கௌண்ட்ல இருக்கும்? 10,980 ரூபாய் இருக்கும். 950 ரூபாயை எடுத்து உன்னுடைய குடும்ப வளர்ச்சிக்கு வச்சுக்கிட்டு 10,000 ரூபாயை ஈசனுக்காக கொடுத்தீங்கன்னா இந்த ஊர்ல இருந்து மட்டும் 2 கோடி ரூபாய் வரும்டா. எவ்வளவு வரும்? ஆனா நீ கொடுத்துட்டீன்னு வச்சுக்கிய, சத்தியமா இந்த கருவறையில ஈசன் இருக்கும் வரை, அங்கே இருக்கின்ற அந்த இறையாற்றல் இருக்கும் வரை உன்னையும் உன் சந்ததி இந்த ஊரில் இருந்து எவனாலும் அசைக்க முடியாது. உன் சந்ததி வாழையடி வாழையாக நீ தீர்க்க சுமங்கலியாக வாழ்வாய், உன்னுடைய கணவனும் தீர்க்காயாக வாழ்வாள், உன்னுடைய சந்ததி இந்த ஊரிலே பேரானந்தமாக வாழும். இது சத்தியம் என்பதை நீ மறந்து விடக்கூடாது. ஒரு ஏக்கர் நிலத்தை வாங்கினண்டா, உழுதண்டா, நெல்ல விதைக்கிறேன், என்னடா முளைக்கும்? நெல்லு முளைக்கும். கொல்ல விதைக்கிறேன், என்ன முளைக்கும்? கொள்ளு முளைக்கும். புண்ணியத்தை விதைக்கிறேன், என்ன முளைக்கும்? புண்ணியம் முளைக்கும். சத்தியமா முளைக்கும். நெல்லோ கொள்ளோ விதைச்சி முளைச்சி நீ அறுக்கலைன்னா பக்கத்துட்டுக்கார அறுத்துட்டு போயிடுவா, இல்லைன்னா மாடு மேய்ச்சிட்டு போயிடும். ஆனா சத்தியத்தையோ தர்மத்தையோ விதைச்சின்னா நீ அறுக்க வேண்டாம், அது விளைந்து வந்து தானாக உன் தோளில் அமர்ந்து கொள்ளும். உன்னையும் உன் சந்ததி இந்த பூமியிலே வழி நடத்தும் என்பதை மறந்து விடாதே. அதைதான் நம் முன்னோர்கள் ஒரு வார்த்தையாக பதிவு செய்தார்கள். தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். சத்தியம் இதெல்லாம் சத்தியம், மறந்துடாத. நான் சொல்றதெல்லாம் சில பேருக்கு கஷ்டமா இருக்கும். ஏன்னா ஆற்று வெள்ளம், கடல் தண்ணி, ஆற்று வெள்ளம் ஒரு திசையை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கு. நான் பேசுறதெல்லாம் ஆப்போசிட்டா பேசிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு சமூகம் ஒரு திசையை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன திசை? காலையில எந்திரிச்சு புருஷன் கொண்டாட்டியும் எவன் கழுத்தையாவது அறுத்தணும், எவன் தலையாவது தடையணும், வரும் போது வீட்டுக்கு பணத்தை எடுத்துட்டு வந்துடணும். பக்கத்து வீட்டுக்காரன் அழிஞ்சாலும் பரவாயில்ல, இவன் நல்ல பில்லரை போட்டு டாடா கம்பியில டால்மியா சிமெண்ட்ல செவுத்த தூக்கி திண்டுக்கல் பூட்டை போட்டு வாசலை பூட்டிக்கிட்டு டைல்ஸ் மார்பிள்ஸ் போட்டு 3 அடுக்கு மாடியை கட்டிக்கிட்டு காரை வாங்கி வெள்ளை சட்டையை போட்டு கழுத்துல செயினை போட்டுக்கிட்டு காலரை தூக்கி விட்டு இவன் ஜெயிச்சுட்டான்னு போயிட்டு இருக்கணும் கார்ல. எவன் அழிஞ்சாலும் ஊரே குட்டிச்சோறு ஆனாலும் பரவாயில்ல. நமக்கு 2 கண்ணை ஆண்டவன் கொடுத்திருக்காண்டா. எதுக்கு கொடுத்திருக்கான்னு தெரியுமா? 2 கண்ணு. போய் ஒரு கண்ணை கொடுத்து மையத்துல கொடுத்து எல்லாத்தையும் பார்க்க விட்டுருக்கலாமே. 2 கண்ணை ஏன் கொடுத்திருக்கான்னு தெரியுமா? காருக்கு எத்தனை லைட்டு? 2 லைட். இந்த 2 லைட்ல ஒரு காரு 120 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகுது. எதுக்கு வரவன் கார் வருதுன்னு ஒதுங்கிப்பா. ஒரு லைட் எரியல, ஒரு லைட்ல கார் போகுது 120 கிலோமீட்டர் ஸ்பீடு. என்ன ஆகும்? ஆக்சிடென்ட் ஆயிடும். உனக்கு 2 கண்ணு கொடுத்திருக்கால ஈசன். எதுக்கு கொடுத்திருக்கா தெரியுமா? ஒரு கண்ணு இந்த ஊரையும் பார்ப்பதற்கும், ஒரு கண்ணு உன் பொண்டாட்டி பிள்ளைய பார்ப்பதற்கும். இந்த 2 கண்ணு இருக்கு. ஒரு கண்ணு இந்த ஊரை பார்க்கணும், ஒரு கண்ணு உன் பொண்டாட்டி பிள்ளைய பார்க்கணும். நம்ம ஆள்லாம் என்ன தெரியுமா, ஒரு கண்ணை முடிப்பான். ஊரு அழிஞ்சாலும் பரவாயில்ல, இவனையும் பொண்டாட்டி பிள்ளை மட்டும் நல்லா இருந்தா சிரிக்காத. நம்மளும் அப்படிதான் இருக்கும்.
பெண்களும், ஆண்கள் மட்டும் இல்ல, பெண்களும் அப்படிதான். யாரெல்லாம் இந்த கிராமத்துல சத்தியத்துக்கு நின்று வேற ரோட்ல வந்து போராடுறானோ அவனுக்கு துணை நிக்கணும். ஆனா அங்க போறது இல்லை, நம்ம திருட்டு பேருக்கு தான் துணை வரும். இன்னைக்கு கிராமம் எல்லாம் குட்டிச்சவர பணத்துக்கு என்ன காரணம் தெரியுமா? நல்லவனுக்கு எவனும் துணை போறது இல்லை. அங்க ஜாதி பாத்துருவான், கட்சி பாத்துருவான். இந்த ஜாதியும் கட்சியும் தான் நம்ம கிராமத்துல குட்டிச்சவர ஆக்கிடுச்சு. என்னைக்கு எந்த கிராமத்துல ஜாதியும் கட்சியும் தூக்கி போட்டுட்டு, டேய் இது என் ஊருடா, என் ஊர்ல ஒரு தூசி விழுந்தாலும் நாங்க விட்டுட்டு தர மாட்டோன்னு அத்தனை பேரும் ஒண்ணு சேர்ந்து இந்த ஊர்ல இருக்கிற ஆலயத்தையும் உங்களுடைய சந்ததியையும் ஒவ்வொரு குடியையும் பாதுகாக்க இளைஞர்கள் கிளம்புகின்றார்களோ, அன்றையோடு அந்த ஊரில் அதர்மத்துக்கு வேலை இல்லை, சத்தியமும் தர்மமும் தலை தூக்கும் என்பதை நீங்கள் எல்லாம் மறந்துவிடக் கூடாது. அதற்கு வாழ உங்களுக்கு தெரியவில்லை என்றாலும் வாழ்வதற்கு முயற்சி செய்யுங்கள். சத்தியமாக நம் சந்ததி அந்த வழியில் வாழும் வாழும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். சரி, இந்த கோயிலை கட்டணுமா வேணாமா? கட்டணும். எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுக்குறீங்களா? சொல்லுங்க. குழந்தைங்க பேசாதீங்க, பெரியவங்களே இல்லையா, நான் யாரை வச்சு குழு அமைப்பேன்? 2000 வீட்டுல 4 பேர் வந்து நிக்கிறீங்க, பாக்கி எல்லாம் வீட்டுல படுத்துட்டு கதை கேட்கறீங்க. என்னடா முதல் நன்கொடை நீ தரியா? உட்காரு. நான் பாத்திரமே செய்யலையே, நான் எதுல பண்டத்தை வாங்கறது? பாத்திரம் செஞ்சாலும் பண்டத்தை வாங்கலாம், நான் போட்டு கிண்டலாம், ரோட்ல போட்டா கிண்ட முடியும். பாத்திரம் செஞ்சிடலாமா? குழு அமைச்சிடலாமா? குழு அமைச்சிடலாமா? எங்க ஒருத்த கூட வரலைய பெரியவங்க எல்லாம்? சொல்லுங்க பெரியவங்களே, யாரும் வரலைய? வீட்டுல படுத்திருக்காங்களே, ஏதோ ஒரு குரூப் செய்யற மாதிரி இல்ல என் மனசுல படுது. பெரியவங்க கொஞ்சம் முன்னாடி வாங்க. உட்காருங்க. நம்ம பசங்க முன்னாடி பாப்பா. ஊர் முக்கிய விஷயம் பெரியவங்க தயவு செஞ்சு வாங்க. ஐயா கூப்பிடுறாங்க. எல்லாருடைய ஒத்துழைப்புல தான் இந்த விஷயத்தை பண்ண போறோம். தனிப்பட்ட முறையில எதுவுமே பண்ண போறது இல்லை, எல்லாமே நீங்க தான் பண்ண போறீங்க. திருச்சிட்டம்பலம் எல்லாரும் கொஞ்சம் முன்னாடி வாங்க. இந்த ஊர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களா தயவு செய்து மேல வந்துருங்க. இந்த ஊர் நல்லா இருக்கணும், இந்த கோயில் கட்டி முறையா வழிபாட்டுக்கு வரணும்னு நினைக்கிறவங்களா தயவு செய்து மேல வந்துருங்க, முன்னாடி வந்துருங்க. எப்படி போனாலும் பரவாயில்லைங்கிறவங்க அங்க நிக்கலாம். பரவாயில்ல, அப்படியே இங்க கூட நில்லுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. நிக்கலாம், போடுங்க. வாங்க, நான் வெத்தலை பாக்கு வச்சு அழைக்க முடியும். விடிய விடிய கதை கேட்டு சீதைக்கு ராம சித்தம் பண்ண சொல்ல முடியும். அப்படியே நில்லுங்க, அங்க எங்க இடம் இருக்கு, அப்படியே நிக்கலாம், நில்லுங்க. வாங்க மேல, அப்படியே நிக்கலாம், நில்லுங்க. வாங்க முன்னாடி. அப்படியே உட்காருங்க, 2 பக்கம் உட்காருங்க. அப்படியே தயவு செய்து அந்த ரோட்ல முனையில நிக்கிறவங்க இங்க கோயில்கிட்ட வரலாம். அதே மாதிரி வீட்டு வாசல்ல உட்கார்ந்து கேட்டு உள்ள வந்துடலாம் கோயில்கிட்ட. தயவு செய்து வாங்க. வாங்கய்யா, ஒரு வாய்ப்பு வந்திருக்கு இந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு. தயவு செஞ்சு வாங்க. இறைவனுக்காக வாங்க, வேற எந்த மனிதருக்காக நீங்க வரத்தவர, இறைவனுக்காக வாங்க. ரெண்டாவது வந்து இந்த நிகழ்ச்சி யார் அழைத்தும் நான் வரல, மறுபடியும் சொல்றேன், சத்தப்படாத. யார் அழைத்தும் சத்தியமா நான் வரல, உள்ள இருக்கிற ஈசன் அழைத்து நான் வந்திருக்கேன். நான் சொல்றதை கேட்டீங்கன்னா 15 மாசம் இந்த இடத்துல கும்பாபிஷேகத்துக்கு தேதி வச்சு கொடுப்பேன். நீ எத்தனை கோடிக்கு வேணாலும் எஸ்டிமேட் போடு, அந்த பணத்தை இங்க நான் வர வைப்பேன். ஒரு நாளும் பணம் இல்லைன்னு இந்த திருப்பணி நிக்காது. உங்க சுயநலத்துக்கு நின்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. நான் யாருன்னு தேவனூர்ல போய் கேளு, நான் யாருன்னு ஆப்பாண்டலத்துல போய் கேளு, நான் யாருன்னு கள்ளக்குறிச்சியில தியாக துர்க்கத்துல போய் கேளு. கும்பாபிஷேகம் நடந்துச்சு, இதெல்லாம் நான் கும்பாபிஷேகம் பண்ண ஊரு. எனக்கு வேதம் தெரியாது, ஆகமம் தெரியாது, சாஸ்திரம் தெரியாது, திருமலை தமிழே படிக்க தெரியாது. என் கையால திருத்தம் விடுறேன். தியாக திருத்தத்துல 40 பிராமணர்கள் உட்கார்ந்து வேள்வி செய்யறாங்க. பீடம் போட்டு உள்ள உட்கார்றான் சர்வசாதகம் ஆச்சாரியாரா. எனக்கு வேதம் தெரியாது, ஆகமம் தமிழே படிக்க தெரியாது. நான் கண்ணு காட்டுற வரையும் அவங்க மந்திரம் சொல்லணும். என் கையால தான் சாமிக்கு திருத்தம் விடுறேன். நான் பெரிய ஜாதியில பிறக்கல, இவ்வளவு மாமிசத்தினவன். அப்ப இறைவனை வணங்குவதற்கோ இறைவனுக்கு தொண்டு செய்வதற்கோ ஜாதியோ மதமோ பணமோ தேவையில்லை. சத்தியமான அன்பும் அறத்தோடு நடக்க ஆசைப்பட்டாலே போதும். நான் கூட அறத்தோடு நடக்கிறேன், என் தகுதி என்னன்னு எனக்கு தெரியும். அறத்தோடு நடக்க ஆசைப்பட்டாலே இறைவன் வந்துடுவாப்பா. அதான் கலியுகம். இந்த கலியுகத்துல இறைவனை அடைய நீ ஒன்றுமே செய்ய வேண்டாம். இறைவனுடைய நாமத்தை ஜபித்தாலே இறைவனை அடைந்து விடலாம். சிவாய நம, சிவாய நம, சிவாய நம, சிவாய நம, சிவாய. ஒண்ணுமே தெரிய வேண்டாம், இது ஒண்ணு சொன்னாலே போதும், இறைவனை அடைஞ்சிடலாம்.
இதை விட்டுட்டு இங்க உலகத்துல உள்ள பொக்கிஷம் நிறைஞ்ச இடம் கிடக்கு, இதை விட்டுட்டு இவன் போறான் அண்ணாமலைக்கு கிரிவலம் கருமம் முடிச்சு. சத்தியமா சொல்ற, இந்த ஊர்ல இருந்து எந்த கோயிலுக்கு யாரும் போகாதீங்க. இந்த ஊர்ல உள்ள அத்தனை கோயிலையும் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி ஆச்சார அனுஷ்டானத்தோடு ஒரு கால பூஜையை செஞ்சுட்டு இங்க இருக்கிற இறையாற்றலை சந்தோஷப்படுத்திட்டு நீ உலகத்துல எங்க வேணாலும் போயா, யாருக்கு வேணாலும் தர்மம் செய்ய. பெற்ற தாயும் தகப்பனும் இங்க பட்டி கிடக்க இவரு போறாராம் சித்திக்கும் சித்தப்பனுக்கு நுனியில போட்டு அன்னதானம் போட முடியும். நீங்க செய்யற தொண்டெல்லாம் என்ன தெரியுமா? நீங்க செய்யற தொண்டெல்லாம் என்ன தெரியுமா? பெற்ற தாய் தகப்பன் பட்டி கிடக்க சித்திக்கும் சித்தப்பனுக்கும் நுனியில போட்டு அன்னதானம் போடுற புண்ணியம் தான். நீங்க காலாத்திரிக்கு போனாலும், காசிக்கு போனாலும், மேல்மருவத்துக்கு போனாலும், ஐயப்பன் கோயிலுக்கு போனாலும் ஒரு நாள் அங்கிருந்து ஒரு பலனையும் நீங்க அடைய முடியாது. எழுதி வச்சுக்க, அந்த ஊர்ல 150 நட ஐயப்பன் கோயில் போனவர் ஏதாவது பலன் அடைஞ்சிருக்காரு. மேல்மருவத்தூர் 25 வருஷம் போயிட்டு பஞ்சம் ஒரு நாள் தீர்ந்திருக்காரு. எழுதி வச்சுக்க, அதுல எழுதி வச்சுக்க. சொல்றேன், நாளைக்கு காலையில இதுவரை இந்த ஊர்ல தீர்க்க முடியாத துன்பம் ஏதாவது ஒண்ணு இந்த ஊர்ல இருக்கு, யார் வீட்டுல இருந்தாலும் சரி, நீ அப்படியே வந்து என் சாமியை பார்த்து, என் சாமிக்கு அபிஷேகம், அலங்காரம், பட்டு பீதாம்பரம், தங்க கிரீடம், 5 ரூபாய்க்கு நல்ல 50 காசு கற்பூரம், என் சாமி கொண்டுமே செய்யடா அப்படி என் சாமி நின்று பார்த்து, இறைவா என்னவோ எங்களை எங்கள் சந்ததியை பாதுகாப்பதற்காக நீ இருப்பதா ஒரு சாமி சொன்னார். அவர் சொன்னது உண்மைன்னா நான் கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொன்னோம். எனக்கு ஏன் இந்த துன்பத்தை கொடுத்த இறைவா, என் துன்பத்துக்கு விடை கொடு அப்படின்னு மண்டியிட்டு உன் மனசுல இருக்கிற வேதனைய மனப்பூர்வமாக அப்படியே உன் மனக்கண்ணால இறைவனுக்கு ஒப்படைச்சிட்டு உன் கண்ணை திறந்து பார்த்தீங்கன்னா அந்த சிவலிங்கத்துல 2 கல்லு திறக்கும். கல்லுல கண்ணு திறக்குமான்னு கேட்காத, நீ கல்லா பாத்தீங்கன்னா கல்லா தெரியும், சாட்சாத் சிவபெருமான் உட்கார்ந்து இருக்கதா நினைச்சு பாத்தீங்கன்னா அந்த கல்லுல 2 கண்ணு திறக்கும். சத்தியமா நீ வீடு போறதுக்குள்ள உன் கேள்விக்கு விடையும் கிடைக்கும். எழுதி வச்சுக்க, இந்த ஊர்ல இருக்கிற 2000 குடும்பத்தினுடைய சூட்சமம் முடிச்சோம் அவர் பாதத்துல இருக்கு. இல்லைன்னா நீ இந்த ஊர்ல வாக்கப்பட்டு வரமாட்ட, இந்த ஊர்ல நீ இந்துவா பிறந்து இங்க வீடு கட்டி வாழ மாட்ட. உன் ஆன்மாவை மேலே இருந்து அனுப்பியவன் ஈசன் காரணத்தோடு தான் அனுப்பிச்சிருக்கான், காரணம் இல்லாம அனுப்பிட்ட. இல்லைன்னா நீ இஸ்லாமியனாவோ திருத்துவனாவோ போயிருப்ப. ஏன் இங்க பிறந்த? என்னைக்காவது ஒருத்த படுத்துக்கிட்டு சிந்திச்சு பார்த்தோமா? சத்தியமா இன்னைக்கு போய் படுத்துக்கிட்டு சிந்திச்சு பாரு. இன்று இரவே இங்க இருக்கிற இறையாற்றல் வந்து ஆன்மாவுக்கு உணர்த்தும். இதெல்லாம் சத்தியம். ஏன் தெரியுமா இதெல்லாம் அவ்வளவு ஆக்ரோஷமா பேசுறேன்? அந்த இறைவனுக்கு தொண்டு செய்த அந்த ஆனந்தத்தை நாங்கெல்லாம் ரசிக்கிறோம், ருசிக்கிறோம். தேனை சாப்பிட்டேன், தேனை எப்படி இருக்கும்னா தித்திக்கும், கேசரி தித்திக்கும், அல்வா தித்திக்கும், மைசூர் பாக்கு தித்திக்கும். எல்லா தித்திப்பும் ஒண்ணா இல்ல, சாப்பிட்டு பார்த்தா தானே தெரியும். நீனும் சாப்பிடு, அவனுடைய ஆனந்தம் என்னன்னு நீங்க எல்லாம் ருசிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. சத்தியமா அதுக்கப்புறம் வேற எங்கேயுமே. சரி, இந்த கோயில் காட்டணும், கட்டிடலாமா? இந்த கூட்டத்திலே குழு அமைச்சலாமா? அடுத்த தேதியில் பாலாலய தேதி அறிவிச்சலாமா? தாராளமா செய்யலாம். குழு மட்டும் இந்த கூட்டத்தில் அறிவிக்க வேண்டாம். ஏன்னா சில பேர் வந்திருக்காங்க, சில பேர் வரல. ஏதோ சாமியார் வராராம், என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பார்க்கலாம் ஊர்ல படுத்திருக்காங்க, பாவம். ஆனா இங்க இந்த நாடகம்லாம் நடக்கணும் அவங்க நினைச்சு கூட பார்க்கல. அதனால குழு வந்து பாலாலய அன்னைக்கு அறிவிச்சுக்கலாம். இந்த ஊர்ல முக்கியஸ்தர்னு ஒரு 23 பேர் என் கண்ணுல தெரியுறாங்க. அந்த 23 பேரையும் பேர் போட்டுதான் குழு அமைக்கணும். நல்லா கேட்டுங்க, அவங்க வந்தாங்களோ வரலையோ, அவன் நல்லவன் கெட்டவன் நீ முடிவு செய்யக்கூடாது. முடிவு செய்ய வேண்டியவன் யாரு? உள்ள உட்கார்ந்து இருக்கிற. அப்ப அந்த 23 பேரையோ இல்ல 50 பேரையோ குழு அமைச்சு அதுல தலைவரோ செயலாளரோ பொருளாளரோ போடக்கூடாது. 23 பேர் கொண்ட குழு தான் இந்த திருப்பணியை செய்யணும். நாளைக்கு நோட்டீஸ் அடிச்சாலோ பில்புக் அடிச்சாலோ திருப்பணி குழு, ஊர் சான்றோர்கள், கிராம பொதுமக்கள் யாரு பேரையும் போடக்கூடாது. நல்லா புரிஞ்சுங்க. இந்த 23 பேர் கொண்ட குழுவுல ஒரு 5 பேரையோ 2 பேரையோ 3 பேரையோ தேர்ந்தெடுத்து அவங்க கையில கேஷ் வச்சுக்கிற தகுதியை கொடுக்கணும். அது யாரா இருக்கணும்? அதுல இருந்து ₹1 பணத்தை தான் சேனத்துக்கு தொடக்கூடாது. அந்த பையில இல்லைன்னாலும் நாளைக்கு தான் பாக்கெட்ல இருந்து எடுத்து போட்டு செய்யக்கூடிய தகுதியானவர்கள்ட்ட அந்த பைய கொடுக்கணும். இத செஞ்சுட்டீங்கன்னா இந்த கோயில் 15 மாசம் கும்பாபிஷேகம். சொல்றவங்க கஷ்டமா இருக்கும். உங்களுக்கு கஷ்டம் தானே? கஷ்டம் தான் தெரியும். இந்த கோயில் உங்களால
கூட்டணும். நான் 50,000 நன்கொடை தரேன். சரி, இது பிள்ளையார் அம்மா, இல்லடா தாய், கொஞ்சம் இருடா தாய். கொஞ்சம் இரு. 50,000 நன்கொடை நான் சரிடா அம்மா, ஒரே நிமிஷம் இரு. பெண்களுக்கு 10,000 கொடுப்பாங்க சார். இருங்க. டைம் இல்ல. சட்டடா, நான் கூப்பிடுறேன் அவளை, கூப்பிடுறேன். குழு அப்புறம் அமைச்சுக்கலாம். இப்போ ஒரு 20-30 பேரை எழுதிருங்க. நான் பிள்ளையார் சொல்லி நோட்டு பண்ணாங்க, பிள்ளையார் சொல்லி போட்டு தந்துறேன். குழுவை மட்டும் அறிவிக்க வேண்டாம், நிதியை அறிவிச்சிடலாம். பாடாளையத்தன்னைக்கு எவ்வளவு பேரு குழு என்னங்கிறதெல்லாம் நீங்க உட்கார்ந்து மொத்த பேரையும் எழுதி அப்புறம் அறிவிச்சுக்கலாம் குழுவை. ஆக மொத்தம் இந்த ஊரே கட்டி அடிச்சுதான் ஒரு குழு அமைக்கப்படும். தனிநபர் யார் செல்வாக்கும் இங்க கிடையாது. தனிநபர் யாருக்கும் இந்த கோயில் காம்பவுண்ட் செலுத்துக்குள்ள அரசியலோ ஜாதியோ பேச்சுக்கே இடம் இல்ல. இந்த ஊர்ல இருக்கிற பணக்கார கட்டுக்கட்டா பணம் வச்சிருக்கவங்களுக்கு பணமும் வரணும். 1 கிலோ கஞ்சி இன்னைக்கு வேலைக்கு போய் குடிக்கக்கூடிய என் ஏழை வீட்டு பணமும் இங்க வரணும். இடைப்பட்ட அத்தனை வீட்டு பணமும் வரணும். அந்த பணத்தில் என் ஆலயம் முறையாக தூக்கி நிமிர்த்தப்படும். அப்பதான் ஈசன் அப்படி நுகர்ந்து பார்த்தான்னா இந்த ஊர்ல இருக்கிற 2000 வீட்டு குடியும் இந்த கோயில் உயர உயர என் குடிகள் எல்லாம் தானாக. இந்த கோயில் கட்டுறதுக்கு நாங்கெல்லாம் நினைச்சோம்னா எத்தனையோ கோடீஸ்வரா இருக்கான். ஒரே ஒரு பணக்காரனை விட்டு 1 கோடி கொடுத்து இந்த கோயிலை என்னால கட்டி கொடுத்துட முடியும். ஆனா இந்த ஊருக்கு 2000 வீட்டுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை எவ்வளவு லாரி வச்சு ஏத்திட்டு போயிடுவான். நீனும் உன் முட்டாட்டி கூட இன்னும் அழுதுகிட்டு சமயக்கட்டில கடக்க வேண்டியதான், பெட்ரூம்ல கடக்க வேண்டியதான். உன் பாவத்தை அறுக்கிறதுக்கு வேற வழியே கிடையாது. ஆகையால் இந்த ஊர்ல இருக்கிற 2000 வீட்டு பணமும் வரணும். அந்த பணத்துலதான் இந்த திருப்பணி நடக்கும். சரியா? மக்களை விவசாயம் என்ன உண்டு கட்டு போச்சு, விவசாயம் மன போச்சு, இது கட்டு போச்சு. 2 பேப்பர் கொடுத்துருக்கேன். பொறுப்பாளர்கள் எழுதுங்க. 50 பேர் வந்தா கூட எழுதிருங்க. அதுக்கப்புறம் போட்டது இப்ப அறிவிக்கிற பணத்தை எழுதிருங்க. பணம் அறிவிக்க பணத்தை எழுதுங்க. இங்க வர்றவங்க நிதி அறிவிக்கிற அப்படியே கொஞ்சம் வழி விட்டுட்டு தள்ளி வந்தாங்க. மேடையில இருக்கிறவங்க அப்புறம் அடக்க வாங்கலாம். அப்படி கொஞ்சம் ஏஞ்சி இப்படி வந்துருங்க. உள்ள வர மாட்டோம். வாடா தாய், நீ முதல்ல இந்த ஒரு தாய் முதல்ல ஒரு பொண்ணு எந்திரிச்சால பொண்ணு ஒடியா யாரும் எந்திரிக்க கூடாது. முதல்ல அறிவிச்சு அம்மா அப்படி வாட பேர் சொல்லுடா. கொஞ்சம் வழி கொஞ்சம் அப்படி இறங்கிடுங்க. இல்ல வந்து அப்புறம் வந்துடும். ரேவதி என்ன சொல்ல ரேவதி